अस्मद्गुरु समारंभां यतिशेखर मध्यमां लक्ष्मीवल्लभ पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய், நாடினி வேங்கடவர்க்கென்ன விதியென்ன இம்மாற்றம், நாம் கடவா வண்ணமே நல்கு. பெரியாழ்வார் குமாரத்தியாக பெண் பிள்ளையாக அவதரித்த ஆண்டாள் நாச்சியார் சங்கத்தமிழ் மாலை என்று கொண்டாடப்படக்கூடிய திருப்பாவை என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். வேதமனைத்துக்கும் வித்து என்று இந்த திருப்பாவை கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு பாசுரங்களிலுமே உயர்ந்த உபனிஷத்துக்களுடைய கருத்தை ரொம்ப எளிய விதத்திலே இனிய விதத்திலே நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கதாபாகமாக ஏதோ ஒரு கதையை தெரிவிக்குமா போலே எம்பெருமானுடைய அனுபவம் பாகவதர்களுடைய அனுபவத்தோடு சேர்ந்து ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாள். அதிலே இன்றைய நாள் பாசுரம் ரொம்ப முக்கியமானதொரு பாசுரம். நாம இப்ப கூடியிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய சந்நிதி சௌமிய தாமோதர பெருமாள் கோவில் என்று எம்பெருமானுக்கு திருநாமம். அந்த எம்பெருமானையே திருவுள்ளத்திலே கொண்டு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய அற்புதமான பாசுரம். பெருமானுடைய திருநாமத்தை ஸ்பஷ்டமா இந்த பாசுரத்துல தெரிவித்து அந்த எம்பெருமானை நாம் பாடினோம்னு சொன்னால் நம்முடைய அனாதி காலமான பாபங்கள் நம்மை விட்டு விலகும், தீயினில் தூசாகும் என்று தெரிவிக்கிறாள். அந்த பாசுரத்தை அனுசந்தித்து அதற்குண்டான அர்த்தங்களை அனுபவிக்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும் புகுதருவான் நின்னனவும், தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். என்ன அற்புதமான பாசுரம்! திருப்பாவையிலே முதல் 5 பாசுரங்கள் என்பது அவதாரிகை, முன்னுரை. எந்த ஒரு நூலுக்கும் முன்னுரை அமைந்திருக்கும். ஒரு விஷயத்தை சொல்ல வருவதற்கு முன்பாக எதற்காக இந்த விஷயத்தை சொல்ல வருகிறோம், அந்த விஷயத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு, மேலும் கூறப்படுகிற விஷயத்துக்கு என்ன முக்கியத்துவம், அதனால ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பதையெல்லாம் விளக்க வேண்டும். அதைத்தான் முன்னுரையிலே ஆச்சாரியர்கள் விவரிப்பார்கள். அதை போல இந்த திருப்பாவைக்கு முன்னுரையாக ஆண்டாள் நாச்சியாரே அருளி செய்திருக்கிறாள். முதல் 5 பாசுரங்கள் இதற்கு என்று அமைந்திருக்கக்கூடிய முன்னுரை. இதைத்தான் ஆச்சாரியர்கள் தனியன்கள்ல தெரிவிக்கும் பொழுதும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, அங்க சொல்லும் பொழுது ஐந்தும்னு இந்த 30 பாசுரங்களை பிரிக்கிறார்கள். 25 பாசுரங்கள் கூட ஒரு 5 பாசுரங்கள், ஆக மொத்தம் 30 பாசுரங்கள். அதை நேரம் 30ன்னே சொல்லியிருக்கலாம், இல்ல 20ம் 10ம் என்றும் கூறியிருக்கலாம், எப்படி வேணா சொல்லலாமே. ஆனால் ஐந்தும் என்று இதை தெரிவிப்பதினாலே திருப்பாவையே 5 பாசுரங்களாக பிரித்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் அதை காட்டுகிறார்கள். அப்படி பிரித்தோம்னு சொன்னால் முதல் 5 பாசுரங்கள் திருப்பாவைக்கு என்று அமைந்திருக்கக்கூடிய முன்னுரை. பாவை நோன்பு என்பதை பத்தி தான் இந்த திருப்பாவையில தெரிவிக்கிறாள். அன்றொரு நாள் கோபிகைகள் எல்லோரும் சேர்ந்து யமுனா நதிக்கரையிலே எப்படி ஒரு நோன்பை அனுஷ்டித்தார்களோ, கிருஷ்ணன் அந்த எம்பெருமானுடைய அனுபவமே வேண்டும் என்று கோபிகைகள்லாம் மனசுல கொண்டிருந்தார்கள். அதே சமயத்துல பஞ்சம் ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டது, மழை பெய்யாமல் இருந்தது. இப்போ ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் பார்த்து சிறுமிகள் எல்லாம் நோன்பு நோற்றால் அதனால இந்த பஞ்சம் வறட்சி நீங்கும், நல்ல மழை பொழியும் என்று தெரிவித்தார்கள். சரி, நோன்பை யமுனா நதிக்கரையில போய் நோக்க வேண்டும், அதற்கு பல பொருள்கள் உபகரணங்கள் தேவை. அதையெல்லாம் யார் கொடுப்பது, யார் ஏற்பாடு செய்வது என்று பார்த்தால் அதற்கு தகுதியானவன் நல்ல இளம் பிராயத்தோடு அதற்கு வேண்டிய சக்தி ஆற்றலோடு ஞானத்தோடு இருப்பவன் நம்ம இடைக்குளத்துல வேறு யாரும் இல்லை, கண்ணனை தவிர வேறு யாரும் இல்லை என்று அத்தனை பெரியோர்களும் முடிவு செய்து கண்ணனையே இந்த கோபிமார்களுக்கு காவலனாக நாம் நியமிப்போம். இந்த கோபிமார்களை எல்லாம் சரியாக அழைத்து கொண்டு போய் வேண்டிய அந்த உதவிகளை செய்து நல்லபடியா இந்த நோன்பை நோற்று அனுஷ்டிப்பதற்கு கண்ணன் உதவி புரிய வேண்டும் என்று முடிவு செய்தனர். இத ஒரு பெரிய பாக்கியமாக கொண்டு
ஆஹா, எந்த பெரியோர்கள் இதுவரைக்கும் நம்ம சேரக்கூடாதுன்னு சொன்னார்களோ அவர்களே நீங்கள் எல்லாம் கிருஷ்ணனிடத்துல போய் சேர்ந்து நோன்பை நோருங்கள்னு சொல்லியிருக்கிறார்கள்னா அப்ப இது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பாக்கியம் என்று மிகுந்த ஆனந்தத்தோடு நோன்பு நோக்க தொடங்கினார்கள். இதை ஆண்டாள் நாச்சியார் கேள்விப்பட்டவள் தாமும் மானசானுபவமாக மனசாலே அனுகரித்து, ஏன்னா கண்ணன் வாழ்ந்ததோ எங்கேயோ துவாபர யுகத்தினுடைய இறுதியிலே, இவள் வாழ்வதோ கலியுகத்துல பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக பிறந்திருக்கிற சமயம். ஆகவே இத்தை மனதாலேயே நாம் அனுபவிப்போம் என்று கொண்டு தன்னையும் ஒரு கோபிகையாக கொண்டு அந்த ஊரையே ஆய்ப்பாடியாக கொண்டு அங்க இருக்கக்கூடிய வடபெருங்கோயிலுடையானையே கண்ணனாக கொண்டு நோன்பு நோக்கிறாள்னு பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படி நோன்பு நோக்க தொடங்கும் பொழுது முதல் பாசுரத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் நமக்கு நேர்பட்டிருக்கிறதே. அழகான ஒரு மார்கழி மாசத்து இந்த மதி நிறைந்த நன்னாள் நமக்கு வாய்ந்திருக்கிறது. எம்பெருமான அனுபவிக்கக்கூடியதற்கு வாய்ப்பான தகுதியான பாங்கான ஒரு நாள் கிட்டி இருக்கிறதேன்னு அத்தை கொண்டாடினாள். அதற்கு பின்னர் இந்த நோன்பிற்கு என்ன தகுதி என்று கேட்டால், போதுவீர் போதுமீனோ என்று மனசில விருப்பம் இருந்தால் போரும். கண்ணனை அனுபவிக்க வேண்டும், கிருஷ்ணனை தவிர எனக்கு வேறு எதிலுமே ஆசை இல்லை, அவர் ஒருவர் அனுபவிக்க வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவர்கள் எல்லோரும் இதிலே கலந்து கொள்ளலாம் என்று அனைத்து பாகவத சிரோமணிகளையும் பெண்களையும் அழைத்து, சரி அந்த நோன்பில என்ன செய்ய போகிறோம், என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். ஸ்ரீமன் நாராயணன் தான் கண்ணனாக அவதரித்திருக்கிறார். அந்த எம்பெருமானே புருஷார்த்தம் பயனாக இருக்கிறார். அவரே அடையத்தக்க பயன், அந்த பயனை அடைவிக்கும் உபாயம் வழியாகவும் அவரே இருக்கிறார் என்பதைத்தான் முதல் பாசுரத்திலே தெரிவித்தாள். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று. அடுத்து இரண்டாவது பாசுரத்திலே செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. திருமால் ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீமன் நாராயணனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். அது மட்டும் அன்றி இந்த தேவர்களுடைய குறையெல்லாம் கேட்டு அத்தை நீக்க வேண்டும், அடியார்களுடைய துன்பங்களை போக்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பார்கடல்லே வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன். பரமன் சொன்னால் தனக்கு ஒத்தாரும் மேம்பட்டவர்களும் யாரும் இல்லையோ, யார் ஒருவருக்கு சமமானவர்கள் இல்லையோ, அவனை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லையோ, அவனைத்தான் பரமன் என்று தெரிவிப்பார்கள் வேதாந்தங்கள். அப்படிதான் எம்பெருமானை கொண்டாடி தெரிவித்தன. நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ, நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹா என்று புருஷ சூக்தத்திலையும் நாராயண சூக்தத்திலும் எம்பெருமானுடைய பெருமை நன்றாக தெரிவிக்கப்பட்டது. அதை அப்படியே தமிழிலே முதல் பாசுரத்துல நாராயணன்னு தெரிவித்தாள். அடுத்து அந்த நாராயணன் தான் பரமன், அவனுக்கு மேம்பட்டவன் யாரும் இல்லை, அவனே ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் என்பதை இரண்டாவது பாசுரத்துல தெரிவித்து, அந்த எம்பெருமான நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அப்ப அதற்காக நம்மிடத்திலையும் சில கைங்கரியங்கள், ஒரு தொண்டுகளை செய்யக்கூடிய மனப்பான்மை ஏற்பட வேண்டும். ஒரு பெரிய விஷயத்தை அனுபவிக்க போகிறோம்னா அதற்குன்னு நம்ம தகுதிப்படுத்த வேண்டும் அல்லவா. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைய சேர்க்க போகிறோம்னா அதற்கு முன்னாடியே அவரவர கிரகங்கள்லயே குழந்தைக்கு என்னென்னமோ சொல்லி கொடுத்து அங்க போய் ஏதான கேள்வி கேட்டா அதற்கெல்லாம் சரியா பதில் சொல்லி இந்த குழந்தைய சேர்த்துக்கிறேங்கிற அளவிற்கு நாமே அதற்கு முன்னாடி தயார்படுத்துகிறோம். இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல போய் கல்வி பெறணுங்கிறதுக்கே இவ்வளவு ஏற்பாடு. அதே போல எந்த இடத்துக்கு போகணும்னாலும், ஒரு அலுவலகத்துக்கு போக அங்க போய் பணிபுரியணும்னாலும் முன் அனுபவம் இருக்கிறதா, என்னென்ன படித்திருக்கிறீர்கள், என்ன தகுதி உண்டுன்னு கேட்கிறார்களே. அதே போல இப்ப எம்பெருமான அனுபவிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு தகுதி உண்டா இல்லையான்னா யார் வேண்டுமானாலும் அவன் அனுபவிக்கலாம். ஆனா அனுபவிக்க புகுந்தால் அப்ப இந்த முறைப்படி இந்த விதத்தின்படி இருக்க வேண்டும். சாஸ்திரங்கள் எப்படி கூறுகிறதோ அதன்படி ஒழுகினால்தான் எம்பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படுமே தவிர, என் இஷ்டத்துக்கு நான் எனக்கு பிடித்தபடி நான் எல்லாம் அவனை ஆராதிக்கிறேன்னு சொன்னால் அது எம்பெருமானுக்கு அவ்வளவு உகப்பை தராது. அவர் தான் சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சாஸ்திர விதியை மீறாமல் செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்னோதோம், நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம், மலரிட்டு நாமுடியோம் என்று நாம் செய்ய தகுந்தவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதையெல்லாம் தெரிவித்தாள். இதெல்லாம் ஏதாவது உபாயமா, இதை சாதனமாக கொண்டு எம்பெருமான் அடைகிறோமான்னு என்றால் அல்லவே அல்ல. சாதனம் எம்பெருமான் தான், அவர் தான் வழியாக இருக்கிறார். அப்படி வழியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்நாள் முழுக்க தொண்டுகளை செய்ய வேண்டுமே. அந்த தொண்டுகளாகவே இதையெல்லாம் கொள்ளலாம். அவனை தவிர்ந்த மற்ற விஷயங்களை அனுபவிக்க மாட்டோம். நெய், பால் இது முதலானவையெல்லாம் நமக்கு எதோ போகங்கள், ஆனந்தத்தை விளைவித்து நம்மை ரஜோகுணம் தமோகுணத்துல ஈடுபடுத்தி எம்பெருமானை விட்டு பிரித்து விடும். அதனால அந்த எம்பெருமானை தவிர்ந்த மற்ற விஷயங்கள்ல போக்கிய புத்தி,
அது இனிமை, அது ரொம்ப உயர்ந்ததுங்கிற அந்த புத்தியை விட்டு விடுவோம். அதே போல எம்பெருமானாக வந்து புஷ்பத்தை கொடுத்து பிரசாதம்னு வழங்கினால் அத்தை பெற்றுக்கொள்வோமே தவிர எங்களை அலங்கரித்துக் கொள்வதில் ஈடுபட மாட்டோம். எங்கள் முன்னோர்கள் செய்யாத விஷயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம். பாகவதர்களை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை பற்றுவதுங்கிறது தான் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயம். ஆகவே என்ன ஆனாலும் அத்தனை கோபிமார்களும் ஒன்றாக திரண்டுதான் கண்ணன் பெருமானிடத்துல செல்லுவோம். இதுதான் செய்யாதன செய்யும். தீக்குறளை சென்றோதோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சற்று கடினமாக கடிந்து வார்த்தைகள் சொல்லி கொண்டாலும் அந்த குற்றங்களை எல்லாம் அந்த தோஷங்களை எல்லாம் பெருமானிடத்துல விண்ணப்பிக்க மாட்டோம் என்று இதையெல்லாம் 2வது பாசுரத்துல தெரிவித்தாள். அதற்கு அடுத்த 3வது பாசுரத்துல இப்படி நோன்பை நோக்கிறோம்னு சொன்னால் அதற்கு உண்டான பயன் என்ன தெரியுமா? கிருஷ்ண அனுபவத்திற்கு உண்டான பயன் என்ன? கிருஷ்ணனே பயன்னு கொண்டிருப்பவர்களுக்கு அவரே பயனாக இருக்கிறார். ஆனா இப்ப ஊரார்கள் எல்லாம் எதற்கு நோன்பை நோற்பதற்கு நம்மை சேர்த்திருக்கிறார்கள்? கோபிமார்கள்லாம் இப்ப சேர்ந்து நோன்பு நோற்பது எதற்கு? நாடு முழுக்க பஞ்சம் நீங்க வேண்டும், எல்லா இடத்துலயும் சுபிக்ஷமா செல்வம் நிறைய வேண்டுமே, இந்த பயனும் தன்னடையே கிட்டும். இந்த பயனுக்காக கோபிமார்கள் நோன்பு நோற்கவில்லை. இவர்களுக்கு கிருஷ்ணனே பயன். கிருஷ்ணன் தான் தங்களுக்கு எல்லா விதமான பயனாகவும் இருக்கிறார். ஏகைக லாபாய சர்வலாபாய கேசவஹா. மற்றதையெல்லாம் அடைந்தால் ஏதோ கொஞ்ச காலத்துக்கு அல்ப காலத்துக்கு தான் ஆனந்தம் ஏற்படும், அல்ப காலத்துக்கு தான் சுகம் ஏற்படும். எம்பெருமானை அடைந்தோம்னு சொன்னால் எல்லா விதமான ஆனந்தத்தையும் அவர் ஒருவரே கொடுக்கிறார். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன். எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிரும் சோலை. அந்த எம்பெருமானே எனக்கு இத்தனை விதமான அனுபவத்தை கொடுக்கிறார். ஆறாம் அமுதமாக இருக்கிறார், அக்கார கனியாக இருக்கிறார்னு ஆழ்வார்கள் பல விடங்களில அந்த எம்பெருமானுடைய அந்த போக்கியம், அவருடைய இனிமைய நன்றாக தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இனிமையோடு கூடியிருக்கிற எம்பெருமானை அனுபவித்தோம் என்றால் மற்ற விஷயங்கள்ல புத்தி போகாதே. ஆக எங்களுக்கு பயன் எம்பெருமானுடைய ஆனந்தம், அவரை அனுபவிப்பது, அந்த இனிமைதான். ஆனாலும் நாட்டாருக்கு இன்னும் அந்த அளவுக்கு, இன்னும் நாட்டாருக்கு ஊர்க்காரர்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் அறிவு அவர்களுக்கு வளரவில்லை. இன்னும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பண்பாடு இன்னும் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் விரும்பிய பயனையும் எம்பெருமான் கொடுத்து விடுகிறான். நாம நம்முடைய நோன்பிலே எம்பெருமானே பயன் என்று அத்தை விரும்பி அவரிடத்துல சேர்ந்தாலும் நாட்டாருக்காகவே எம்பெருமான் தன்னுடைய அந்த ஆனந்தத்தினாலே பயன்களை கொடுக்கிறான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. எங்கேயோ கோகுலத்துல ஒரு 5 லட்சம் குடியில் இருக்கிற சிறுமிகள் கோபிகைகள் ஒன்றாக திரண்டு எம்பெருமான பாடினார்கள் என்றால் அதனால தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாடு முழுவதும் சேமம் நிறையும், நாடு முழுவதும் மழை பொழிந்து பஞ்சம் வறட்சி ஏதும் இல்லாமல் போகும். இது எத்தாலே ஆகும்? நமக்கு தீமையோ நன்மையோ எப்படி ஏற்படுகிறது? நம்முடைய கர்ம பலத்தினாலே ஏற்படுகிறது. நம்முடைய கர்மத்தினாலதான் நமக்கு புண்ணிய பாபம்ங்கிற கர்மத்தினாலே நமக்கு நன்மை தீமைகள் சுகம் துக்கம்ங்கிற அனுபவம் ஏற்படுகிறது. ஆனால் இப்ப ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கும் பொழுது கண்ணனையே மனதிலே கொண்டு பாடினோம் என்றால் அப்ப அதனால நாடு முழுவதுமே தீமையே இல்லாமல் நன்மையே ஏற்படும்னு தெரிவிக்கிறாரே. அப்ப அவரவருக்கு உண்டான கர்மங்களுக்குனால பலன்கள் ஏற்படுகிறதா அல்லவான்ற சந்தேகம் வருமே. கர்மத்திற்கு அனுகுணமாகத்தான் நன்மை தீமைகள் ஏற்படும். நான் நல்ல கர்மங்களை பண்ணியிருந்தா எனக்கு சுகம் ஆனந்தம் ஏற்படும், தீய காரியங்களை புரிந்திருந்தால் எனக்கு கஷ்டம் ஏற்படும், துக்கம் ஏற்படும். இப்ப ஆண்டாள் சொல்லுவதை பார்த்தா யாரோ ஒரு இடத்துல ஒருத்தர் எம்பெருமானை குறித்து பாடி எம்பெருமானுக்கு தொண்டுகளை செய்தார்கள்னு சொன்னா அதனாலே உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே நன்மை ஏற்படும், அனைவருக்குமே தீமையே ஏற்படாது, நாடு முழுவதும் க்ஷேமம் ஏற்படும்னு தெரிவிக்கிறாளே. அப்ப அவரவர்களுடைய கர்மங்களுக்கு தகுந்த பலன்கிறது ஏற்படாதா என்றால் ஆமா, வாஸ்தவம். அந்தந்த கர்மங்களுக்கு ஏற்பதான் பலன் கிட்டும். ஆனா விசேஷமா இப்படி சில அடியார்கள் எம்பெருமான இடத்துல மிகுந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தினார்கள்னு சொன்னால் அப்ப அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தினாலேயே சரி கர்ம பலன் எல்லாம் வேண்டாம், நம்முடைய கிருபையினாலே அனைவரும் க்ஷேமமாக இருக்கட்டும் என்று எம்பெருமான் அருளுகிறானோ. அதான் கேசவன் தமர் கீழ்மேல் எமரேழ் எழுபிறப்பும் மா சதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்கின்றவான்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் ஒரு ஆழ்வார் எம்பெருமானை பற்றினார். ஆனா அவர் பாசுரத்துல தெரிவிக்கும் பொழுது கீழ்மேல் எமரேழ் எழுபிறப்பும் மா சதிரிது பெற்றனர். எனக்கு பின்னாடி, அதாவது இதற்கு முன்னாடி 7 தலைமுறைகள், எனக்கு அடுத்து இனிமேல் வரப்போற 7 தலைமுறை சந்ததிகள், இதுல இருக்கக்கூடிய அனைவருக்குமே எம்பெருமானுடைய அருள் அப்படி பிரவகித்தது. அனைவருக்குமே எம்பெருமானுடைய அனுகிரகம் கிட்டி
நிறைந்த ஆனந்தத்தை அடைந்தனர் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது எப்படி சாத்தியம்னா, அது எம்பெருமானுடைய ஆனந்தத்தினாலே இவர்கள் பண்ண கர்மத்தை கூட எம்பெருமான் மறந்து போய் சரி இந்த நல்லவர்களுக்காக இவர்களின் பொருட்டு அனைவருக்குமே நாம நன்மையை செய்து விடுவோம், அனைவருமே சந்தோஷப்படட்டுமே, எல்லோருமே தெரிந்து நம்மிடத்துல வருவதற்கு இதுவே ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும், அனைவருக்கும் நன்மையை அருளுவோம் என்று எம்பெருமான் அருளுகிறான். அதனாலதான் 3வது பாசுரத்துல நாடு முழுவதுமே தீமை போகி அனைவருக்கும் நன்மை ஏற்படும் என்று நாட்டாருக்கு பலனை தெரிவித்தாள். அடுத்த 4வது பாசுரத்துல இப்படி ஒரு அதிகாரிகள் இருக்கிறார்கள், எம்பெருமானே உபாயம், எம்பெருமானே பிராப்பியம், அனுபவத்திற்க பருள் என்று இப்படி நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன், ஒரு பாகவதனை பார்த்தால் தேவதாந்தரங்கள் மற்ற தேவதைகள் எல்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதைத்தான் 4வது பாசுரத்துல தெரிவிக்கிறார். கூரத்தாழ்வான பற்றின அற்புதமான ஐதிஹ்யம் அவ்விடத்துல விளக்கப்படுகிறது. கூரத்தாழ்வான பார்த்து மற்ற சாமானியப்பட்ட ஜனங்கள், யாரோ சிலர் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து கேட்கிறார்கள், நீங்கள்லாம் தேவதாந்தரங்களை பார்க்க நேர்ந்தால் என்ன செய்வீர்கள்? ஆழ்வான் இடத்துல போய் கேட்கிறார். மற்ற தேவதைகளையோ மற்ற ஏதோ மற்ற சாமானிய தேவதைகள் எல்லாம் எதிரில கண்ணிலே பட்டால் அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள் செய்ய வேண்டியது என்ன, இவர்கள் என்ன செய்வார்கள் என்று ஆழ்வானிடத்துல கேள்வி கேட்க அவர் ஒரு க்ஷணம் யோசித்தார். கேள்வியை மாத்தி கேட்கணும்னு தெரிவித்தாராம். ஏன்? தேவதாந்தரங்களை பார்க்க நேரிட்டால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்க வேண்டாம், ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்க்க நேர்ந்தால் தேவதாந்தரங்கள் என்ன செய்வார்கள், மற்ற தேவதைகள் எல்லாம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கேள்வியை மாத்தி கேட்கணுமா? ஏன் அப்படி என்ன கேட்கணும்னா, ஆமா இப்படிப்பட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் வாய்க்க பெற்றானே, இவனை நாம பார்க்க நேரிட்டதேன்னு மற்ற தேவதைகள் எல்லாம் மிகுந்த ஆனந்தப்பட்டு இவருக்கு எப்படியான நாம தொண்டு செய்ய வேண்டும்னு அவர்கள்லாம் ஓடோடி வந்து கிஞ்சித்காரம் தொண்டுகளை செய்வதற்கு காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தால் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் அவ்வளவு பயம் கலந்த ஒரு பக்தி, எம்பெருமானே இவரிடத்துல அத்தனை விருப்பத்தோடு இருக்கிறார்னா அப்ப நாமெல்லாம் இவர்களுக்கு தொண்டு செய்து எப்படியாவது நம்முடைய ஸ்வரூபத்தை தரிக்க வேண்டும், இவர்களுக்கு தொண்டு செய்து நம்முடைய பாபங்கள் கர்மங்களை தொலைத்து கொள்ள வேண்டும்னு தேவதைகளே இந்த அடியார்களிடத்துல தொண்டர்களாக வருவர்கள். இதைத்தான் கூரத்தாழ்வான் தெரிவித்தார். எங்கிருக்கு அதுக்கு பிரமாணம்னு கேட்டால், இதோ திருப்பாவையில இருக்கேன், சில கோபிமார்கள் ஒன்றாக திரண்டு கண்ணனுக்கே நாங்கள் அடியவர்கள் என்று அதையே நோன்பாக நோக்க போகிறோம், கிருஷ்ண அனுபவம் தான் எங்களுக்கு பயன் என்று இத்தனை பேர் திரண்டார்கள்ங்கிறத பார்த்த உடனே பர்ஜன்ய தேவன் வருணதேவன் அவன் உடனே ஓடோடி வந்து, கோபிமார்களே உமக்கு என்ன தொண்டு செய்ய வேண்டுமோ நியமிக்க வேண்டும், அதை நிச்சயம் செய்கிறேன் என்று அவன் முன் வந்து நின்றாராம். இன்னும் இவர்கள் பாசுரத்துல சொல்லும் பொழுது நீராடன்னு வரிசையா எல்லா பாசுரத்திலையும் தெரிவித்தார்களா, நாமும் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால்னு 3வது பாசுரம். அதே மாதிரி அதற்கு முன்னாடி உய்யுமாறெண்ணி உகந்து அங்கேயும் எம்பெருமான நாட்காலே நீராடின்னு தெரிவித்தாள். முதல் பாசுரத்திலேயே நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று வரிசையா நீராட்டம்னு தெரிவித்தாளா. அப்ப நீராடணும்னு கோபிமார்களுக்கு ஆசையா, நம்மால முடிந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும், நன்றா மழைய பொய்து அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஜலத்தை கொடுத்தா நல்லா சுகமா நீராடுவார்களே, அதற்காக ஆண்டாள் இடத்துல கோபிமார் இடத்துல அனுமதி பெற வேண்டும்னு பர்ஜன்ய தேவன் வந்து நிற்கிறார். அப்படி நின்ற அந்த தேவதையை பார்த்து ஆணையிடுமா போல இருக்கக்கூடிய பாசுரம் தான் நேற்றைய தினத்து பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று அந்த வருணதேவனை அழைத்து, நீ எதையுமே மறைத்து கொள்ளாமல் நன்றாக மழையை கொட்டி தீர்க்க வேண்டும், ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அந்த ஊழி முதல்வன் ஜகத்தையெல்லாம் சிருஷ்டிக்க தொடங்கும் பொழுது பரமாத்மாவுக்கு எத்தகைய ஒரு கருமை நிறம் இருக்குமோ, என்ன ஒரு கார் மேனி கொண்டவனாக அவன் இருப்பனோ, அப்படிப்பட்ட கருப்பு நிறத்தோடு மேகமே நீ எப்படி வானத்தை நோக்கி மேலே எழ வேண்டும், அவனுடைய உருவம் போல் மெய் கருத்து பாழி அந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்பொறி போல் நின்னதிருந்து. பத்மநாப பெருமாள் நாபியிலே கமலம் தாமரையை கொண்டிருக்கக்கூடிய பெருமான், அவர் தானே பிரம்மாவை படைத்தார், நான்முகனை நாராயணன் படைத்தான் என்று திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. அப்படி பத்மநாபனான எம்பெருமானுடைய திருக்கைகள் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை போலே நீ மின்னல் வெட்ட வேண்டும், மின்னலை வெட்டி கொண்டு குடுகுடுன்ற இடி இடிக்கிற சப்தமும் கேட்க வேண்டுமா, நன்ன பாஞ்சசன்யம் முழங்குமா போலே அந்த சப்தத்தோடு வானத்தில ஏறி நன்றாக சார்ந்தம் உதைத்த சரமழை போல் எம்பெருமானுடைய சார்ந்தம்ங்கிற வில்லிலிருந்து எப்படி அம்பு மழை அப்படி பிரவகித்து அந்த தீயவர்கள் எல்லாம் அடக்கி வைக்குமோ, அத மாதிரி கணக்கில்லாமல் இவ்வளவு போரும் என்கிற எல்லையே இல்லாமல் அப்படி மழை கொட்டி நாடெல்லாம் சுபிக்ஷமாக எந்த நீர் பஞ்சமோ எந்த விதமான வறட்சியும் இல்லாமல் நன்றாக மழை பெய்ய வேண்டும் என்று
ஆணையிட்டது, பிரார்த்தித்ததல்ல. ஏன்னா அவன் தான் பிரார்த்திக்கிறான். வருணதேவன் தான் அடியேனுக்கு ஏதேனும் கைங்கரியம் உண்டா, ஏதேனும் கைங்கரியம் செய்து அடியேன் உஜ்ஜீவிக்கலாமா என்று அவன் பிரார்த்தித்து வர, நீ இப்படி இந்த விதத்திலே மழை பெய்ய வேண்டும்னு ஆணையிட்டவள் ஆண்டாள் நாச்சியார். அது நேற்றைய தினத்து பாசுரம். இப்படி 4 பாசுரங்கள் முடிந்த பிற்பாடு 5வது பாசுரத்திற்கு அவதாரிக்கை முன்னுரை தெரிவிக்கும் பொழுது, எதனாலே இந்த பாசுரம் பிறந்தது 5வது பாசுரம், அப்போ சில கோபிமார்கள் எல்லாம் கலந்து பேசுகிறார்களாம். என்னமோ ஆண்டாள் நாச்சியார் இப்ப அவளும் ஒரு கோபிகையா தானே இருக்கா. அந்த கோபிகை தெரிவித்தாள், கண்ணனையே அனுபவிக்கலாம், அவர் தான் உயர்ந்தவர், அவர் அனுபவிப்பதற்கு நாம் எல்லோரும் இப்ப திரண்டு இருக்கிறோம், இனி எல்லோரும் புறப்பட்டு போய் ஒருத்தரை எழுப்பி கொண்டு நேர கிருஷ்ணனை அனுபவிக்கலாம். இது உயர்ந்த பேரு, யாருக்குமே கிட்டக்கூடாத அந்த ஒப்பற்ற ஒரு பெரிய பயனாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வாய்க்க போகிறதுன்னா, நாமும் அனாதி காலமா பல பாபங்களை செய்து சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். பல தடங்கல்கள் வருமே. என்ன பகூனி ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி என்று இது சாஸ்திர வச்சனம். ஒரு நல்ல காரியத்தை தொடங்குறோம்னு சொன்னால் அப்போ நிறைய விக்னங்கள், தடை வருமா. தடை வருதுன்னு சொன்னாலே அந்த காரியம் நல்ல காரியம்னு அறியலாங்கிற அளவிற்கு சிறந்த காரியங்களுக்கு நிறைய தடைகள் வரும் என்று சாஸ்திரமே தெரிவிக்கிறது. இப்ப இது ரொம்ப சிறந்த ஒப்பற்ற ஒரு செயல் அல்லவா. நாம எல்லோரும் சேரப்போகிறோம், கண்ணன் அனுபவிக்க போகிறோம், அவர்களுக்கு தொண்டு செய்ய போகிறோம்னா இது இருக்கிறதுலயே உயர்ந்த காரியம். இதை போல ஒரு தொண்டு, இதை போல ஒரு செயல்ங்கிறது உலகத்துல மற்றொன்றே கிடையாது. இப்படிப்பட்ட உயர்ந்த செயலை நாம செய்யலாம்னு இப்ப முடிவு செய்திருக்கிறோம். ஆனால் நிறைய தடைகள் இருக்குமே. நாம செய்திருக்கக்கூடிய பாப்பங்களே இதை தடுக்குமே. இந்த பாப்பங்கள் எல்லாம் மீறி எப்படி அந்த எம்பெருமான அனுபவிப்பது? எல்லோருக்குமே இப்ப மனசுல நல்லபடியா நடக்கணும், எல்லாம் சாஸ்திரம் சொன்னபடி வாழணும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனா கடைபிடிக்கணும்னு வரும் பொழுது ஏதோ தடுக்கிறது. மனசு அந்த பக்கம் ஈடுபடல, இல்ல ஏதோ வெளி விஷயங்கள்லயே ஈடுபாடு அதிகமா இருக்கு, குடும்ப சூழ்நிலை, இல்ல நோய் இருக்கக்கூடிய வியாதிகள், பஞ்சம், ஏதோ சில காரணங்கள்னாலே நம்மால ஈடுபட முடியாமல் போகிறதுன்னா இதெல்லாம் நம்முடைய அனாதி காலமான கர்மங்கள் நம்மை தடுக்கிறது. இதையெல்லாம் மீறி ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்து உபயோகித்து பகுத்து பார்த்து, என்ன இருந்தாலும் பகவான் தான் உயர்ந்தவர், அவரை எப்படியாவது நான் தியானிக்க வேண்டும், அவருடைய சொத்து நான் என்பதை உறுதியாக மனதிலே கொண்டு, எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் அதையும் மீறி எம்பெருமானிடத்துல தொண்டுகளை செய்வதற்கு நாம முன் செல்ல வேண்டும். ஆனாலும் இந்த தடைகளை எப்படி போக்கடிப்பது? நாமும் அந்த தடைகளை போக்கடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தியோ ஆற்றலோ நம்ம இடத்துல இல்லை. அந்த அளவுக்கு சிறந்த ஞானம் இருந்து ஏதோ பிராயஷ்சித்த கர்மங்கள், சாஸ்திரங்கள்ல இன்னென்ன தண்டனைகள், இன்னென்ன தப்பு காரியங்களை பண்ணா இன்னென்ன தண்டனைகள் உண்டு, ஆனா அந்த தண்டனைகள்ல இருந்து மீள வேண்டும்னு சொன்னால் பிராயஷ்சித்த கர்மங்களை அனுஷ்டித்தால் செய்த பாபங்கள் எல்லாம் குறையும், அதெல்லாம் எம்பெருமான் மன்னித்து விடுகிறார்னு பல செயல்கள் வேதத்துல கூறப்பட்டிருக்கிறது. ஆனா அதையெல்லாம் செய்ய வேண்டும்னு சொன்னால் அதை செய்யும் பொழுதே தப்பா செய்து மறுபடியும் பல பாப்பங்களை சேர்த்து கொள்ற அளவுக்கு தான் நம்முடைய ஒரு ஆற்றலோ நம்முடைய சக்தியோ ஞானமோ இருக்கு. அந்த பிராயஷ்சித்த கர்மங்களையாவது ஒழுங்கா செய்வோமான்னு கேட்டால் அதுலயும் பல தவறுகளோட செய்து இந்த பிராயஷ்சித்தம் செய்வதற்கு செய்யாமலே இருந்திருக்கிறாங்கிற அளவிற்கு அந்த அளவிற்கு தவறாகத்தான் செய்வோம். அப்போ ஒரு நல்ல காரியம் செய்யலாம்னு தொடங்கினால் பல தடைகள் வருமே. இந்த தடைகளை போக்கிக் கொள்வதற்கு நம்மிடத்துல ஞானமோ சக்தியோ ஆற்றலோ இல்லையே. இப்ப கிருஷ்ண அனுபவம் என்றால் அது எவ்வளவு உயர்ந்த பேரு. வசிஷ்ட விஸ்வாமித்திரர் முதலான ரிஷிகளுக்கே இன்னும் நிறைய காலம் தபஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கே இன்னும் அந்த அனுபவம் கிட்டவில்லை. வித்தியைகள், பிரம்ம வித்தியைகள் எல்லாம் அனுஷ்டித்து கொண்டு இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அந்த அளவுக்கு ஞானமும் இல்லாதவர்கள், பெண்கள், இடைக்குலத்தில பிறந்திருப்பவர்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், கையில எந்த விதமான உபாயங்களும் இல்லை, எதுவுமே இல்லாமல் எம்பெருமானை பற்றி இருக்கிறோம், நிச்சயம் உண்டு என்று இப்படி நம்புகிறோமே. நம்முடைய பாப்பங்களே நமக்கு தடையாக இருக்குமே, எப்படி இதை செய்து தலை கட்டுவது என்று சந்தேகம் வர, அதற்கு கோதை நாச்சியார், ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிற சமாதானமாகத்தான் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அது ஒன்றும் பெரிய காரியமே இல்லை. பல வேத வாக்கியங்களை படித்து அதுல இருக்கக்கூடிய பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் செய்து மலை போல சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிற பாப்பங்களை போக்கிக் கொள்வது என்பது ஆகவே ஆகாது. என்னைக்கு பிராயஷ்சித்தம் பண்ணி என்னைக்கு இந்த பாப்பங்கள் எல்லாம் போக்கடிப்பது? ஒரு க்ஷணத்திலேயே பல ஜென்மங்களுக்கு உண்டான கர்மங்களை நாம செய்து சேர்க்கிறோமா. கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்துல தெரிவிக்கும் பொழுது ஒரு க்ஷணத்துக்குள்ளேயே நம்முடைய மனது, நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் வெளி விஷயங்கள்ல ஈடுபடுறது, ஏதோ விஷயங்கள்ல ஈடுபடுவதனாலே பொறாமை, அடுத்தவர்கள் பேர்ல தீய எண்ணங்கள், தீய காரியங்களை செய்வதற்கு ரொம்ப வேகமா அதற்குன்னு இருக்கக்கூடிய அந்த தாழ்ந்த பண்புகள் எல்லாம் நம்ம இடத்துல இருப்பதினாலே ஒரு க்ஷணத்துல கூட அந்த அளவுக்கு பாப்பங்களை செய்கிறோம். அந்த பாப்பத்தினுடைய பயனுக்கு பல பிறவிகளை எடுத்து அனுபவித்தாலும் அந்த பாப்பம் கழியாதுங்கிற அளவிற்கு அவ்வளவு கர்மாவை நாம சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே.
இதற்கு பிராயஷ்சித்தம் செய்கிறோம் என்று இறங்கினாலும் அந்த பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் முழுமையாக செய்து முடிக்க முடியவே முடியாது. அப்ப அப்படி இருக்கிறச்ச எப்படி எம்பெருமானை நாம் அனுபவிப்பது என்றுதான கேள்வி. அந்த எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லவே இந்த பாபங்கள் எல்லாம் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். மற்ற அந்த பிராயஷ்சித்த கர்மங்கள் எல்லாம் ரொம்ப நம்முடைய முயற்சின்ற அதிலேயே ஈடுபட்டு நம்முடைய முயற்சியினால போக்கிக் கொள்ளுகிறோம்ங்கிற மாதிரி அமைந்திருக்கிறது மற்ற பிராயஷ்சித்த கர்மங்கள். ஆனா இந்த இடத்துல நாம எம்பெருமானையே உபாயமாக பற்றி இருக்கிறோம்னு சொன்னால் இப்ப நாம முயற்சி பண்ணி நம்முடைய பாப்பங்களை போக்கிக் கொள்ளுவது என்பதே கிடையாது. இந்த பாப்பங்கள் எல்லாம் போய்த்தான் ஆகணும், போனாதான் எம்பெருமானுடைய அனுபவம் கிட்டும். ஆனா இந்த பாப்பங்களை என் முயற்சியினால போக்க போகிறேனா, பகவானுடைய அருளால போக்க போகிறேனா, இந்த ரெண்டுத்துலதான் வித்தியாசம். என்னுடைய முயற்சியினாலேயே நான் என்னுடைய மலை போன்று குவித்து வைத்துக் கொண்டிருக்கிற பாப்பங்கள் எல்லாம் போக்குகிறேன்னு சொன்னால் சந்தேகம்தான். இந்த பிறவி இல்லை, இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் முடிக்கவே முடியாது. உதாரணம் சொல்லும் பொழுது, ஒரு தவளை கணத்திலேயே இருக்கு, அது கணத்தை விட்டு வெளியில வரணும்னு பார்க்கறது, தினப்படி ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்றது, 4 அடி மேல போகிறது, திரும்பி 5 அடி கீழே விழுந்துடுறது. 4 அடி தாவி தாவி மேல போறது, ஆனா 4வது அடி மேல போன உடனே 5 அடி கீழே விழுந்துடுறது. இது என்னைக்கு இந்த கணத்துல இருந்து தாவி வெளியில வரும்? 30 நாள் ஆயிருந்ததுன்னா இன்னும் 30 அடி கீழே போயிருக்குமே தவிர மேலவே வராதே. அத மாதிரிதான் நம்ம பிராயஷ்சித்த தர்மங்களை தேடி தேடி நாம பண்ணின பாப்பங்களே முதல்ல என்னன்னு தேடி கண்டுபிடிப்பது சிரமம். இதற்கு முன்னாடி எடுத்த ஜென்மங்கள்ல என்னென்ன மாதிரி பிறந்தேன், என்னென்ன பாப்பங்களை செய்தேன் எல்லாம் தேடி எடுப்பது மிகவும் சிரமம். அப்ப செய்தது செய்தற்றாகி விட்டது. இப்ப செய்த பாப்பங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா பிராயஷ்சித்தையும் பண்ணிடுவோம். என்னென்ன பிராயஷ்சித்தங்கள்னு சொல்லியிருக்கா அது எல்லாத்தையும் செய்து முடிப்போம்னு பார்த்தால் ஆயுஷே போராது. இந்த ஒரு ஆயுஷ முழுக்க அதுக்கு செலவழித்தாலும் அந்த பிராயஷ்சித்த தர்மங்களை முழுமையாக செய்து முடித்தல் என்பது ஆகவே ஆகாது. அப்ப எப்படிதான் இதை போக்குறது? அப்ப ஏதோ சில பிராயஷ்சித்தங்களை செய்யலாம்னு தொடங்கினாலும் அதுலயும் சரியாக மனசு அதுல ஈடுபட்டு இதுதான் உபாயம் என்கிற நம்பிக்கையோடு அதை செய்யாமல் அதுலயும் கவனம் சிதறுதல், அதாவது திரவிய லோபம், மந்திர லோபம், எத்தனையோ குற்றங்கள் தோஷங்கள் வர வர அந்த பிராயஷ்சித்தம் உண்மையான பிராயஷ்சித்தம்ங்கிற கணக்கிலேயே கொள்ளப்பட மாட்டாது. அப்போ இன்னும் நிறைய பாப்பங்கள் சேர்த்து கொண்டு கீழே அதோகதிக்கு போவதற்குத்தான் நம்முடைய முயற்சிங்கிறத நம்மை கொண்டு போய்விடும். அப்ப இதெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானே உபாயம்னு பற்றி இருந்தால் அவர் போக போகிறார். இந்த புண்ணியமும் பாபமும் என்ன? புண்ணிய பாபம் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ளத்தில ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள் தான். எம்பெருமான் நாம செய்யற செயலை பார்த்து சந்தோஷப்பட்டார்னா அதற்கு புண்ணியம்னு பெயர். நாம செய்யற செயல்களை பார்த்து எம்பெருமான் வருத்தப்படுகிறார்னு சொன்னால் அதற்கு பாபம்னு பெயர். ஈஸ்வர பிரீத்தி கோபவ் புண்ணியா புண்ணியவ் என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். புண்ணியமும் அப்புண்ணியமும் என்ன? புண்ணியம்ங்கிறது ஏதோ ஒரு உருவமா உட்கார்ந்துட்டு இருக்குமா? நாம பல செயல்களை செய்ய செய்ய அதனாலே ஏதோ ஒரு உருவத்துல புண்ணியம்ங்கிறது எங்கேயான அருவமா போய் சேருமான்னா அப்படியெல்லாம் சேராது. நாம செய்யக்கூடிய செயல்களை பார்த்து எம்பெருமான் திருவுள்ளத்துல மகிழ்கிறான். நான் சாஸ்திரத்துல சொன்னபட்டு இவன் நடக்கிறானா, அவன் நடந்தான்னா அதற்கே எம்பெருமான் மகிழ்கிறான். சரி, தான தர்மங்களை செய்கிறானா, அடுத்தவர்கள் ஏழை எளியவர்களுக்கு நிறைய கொடுக்கிறான்னா எம்பெருமான் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் அவருடைய பிரீத்தி மகிழ்ச்சிக்குத்தான் புண்ணியம் என்று பெயர். அதே மாதிரி நாம தவறான காரியங்களை புரிகிறோம். யாரோ ஏழை எளியவர்கள் எல்லாம் ரொம்ப ஹிம்சிக்கிறோம், தாழ்ந்தவர்கள் எல்லாம் போட்டு அடிக்கிறோம், உதைக்கிறோம். இந்த மாதிரி தப்பு காரியங்களை பண்ணும் பொழுது ஐயோ என்னுடைய சொல்லையும் மீறி இவன் இப்படி தப்பு காரியங்களை பண்ணுகிறானேன்னு எம்பெருமான் வருத்தப்படுகிறான். அந்த வருத்தத்திற்குத்தான் பாபம் என்று பெயர். இப்ப எம்பெருமானுடைய திருவுள்ளத்தினால ஏற்படுகிற மகிழ்ச்சி, அவருடைய திருவுள்ளத்துல ஏற்படக்கூடிய வருத்தம், இதுதான் புண்ணிய பாபம்ங்கிற அந்த ஒரு கர்மாவாக நமக்கு சேருகிறது என்றால் இதை எப்படி போக்கடிப்பது? யாருடைய திருவுள்ளத்தினாலே இது புண்ணியமும் பாபமும் என்று முடிவு செய்யப்படுகிறதோ அந்த எம்பெருமானாலேயே சங்கல்பித்தால் தான் இது முழுக்க போகுமே தவிர நான் என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் என்ன முயற்சி பண்ணாலும் என்னுடைய முயற்சியினால இந்த புண்ணிய பாபங்களை போக்கடிப்பது என்பது ஆகவே ஆகாது. அப்ப எம்பெருமானையே பற்றி நீர் தான் போக்கடிக்கணும், உன்னை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லைன்னு அவருடைய திருவடிகளை பற்றி நீரே உபாயம், நீர் தான் என்னுடைய அனைத்து பாப்பங்களையும் தொலைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தால் அவரே சந்தோஷப்பட்டுடுறார். பரவாயில்லையே, என்னையே அறிந்து எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையும் அறிந்து என்னை விட்டால் வேறு கதி இல்லை என்பதையும் புரிந்து கொண்டு என்னிடத்துல வந்திருக்கிறானே என்று பரம சந்தோஷத்தோடு நம்மை அனுகிரகித்தார் என்றால் அடுத்த க்ஷணமே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய பாப்பங்களும் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும். இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல விளக்குகிறார். பாசுரத்தை அனுசந்திக்கலாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது
வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். செப்பு என்று இறுதியாக தெரிவித்திருக்கிறாளே, அதுதான் சொல் என்று அர்த்தம். வாக்கு நாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதனாலே? எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லுவதற்கு தானே. நாராயணா என்ற நாமம் இருக்கு, நாக்கும் நம்மிடத்திலேயே இருக்கு. என்ன கஷ்டம்? எதோ செயல்களை செய்யணும்னா அந்தந்த செயல்களுக்கு நிறைய சிரமப்படணும். போய் ஆயாசப்பட்டு பரிசிரமப்பட்டு ஒரு ஹோமம் செய்யணும்னா அதற்குன்னு நிறைய யாக வேதி அமைக்கணும், நிறைய ரித்திக்களை கூப்பிடணும், நிறைய பொருள்களை செலவழிக்கணும், காசு செல்வத்தை செலவழிக்கணும், எத்தனையோ சிரமப்பட்டு ஒரு ஹோமத்தை செய்யணும். ஆனா நாமங்களை சொல்லுவதுங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. நாக்கு நம்முடைய வாயிலேயே இருக்கு, நாக்கால சொல்லுவதற்கு நாமங்களுக்கு குறைச்சலே இல்லை. பேர் 1000 கொண்டதோர் பீடுடையன் என்று எம்பெருமானுக்கு ஆயிரக்கணக்கில பல பல நாமங்கள் இருக்கு. நாராயணாங்கிற அற்புதமான திருநாமமே இருக்கு. இந்த நாமங்களை வாயார பாடினோம் என்றால் அதற்கே எம்பெருமான் மகிழ்ந்து விடுகிறான். செப்பு என்று ஆண்டாள் கட்டளையிடுமா போல எம்பெருமானுடைய நாமத்தை வாக்கிலே உச்சரித்தோம் என்றால் அதனாலே எம்பெருமான் மகிழ்ந்து அனைத்து பாபங்களையும் போக்கடிக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு என்ன பெருமை, அதைத்தான் முதல் 4 வரியில தெரிவிக்கிறாள். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. இதுல அழகா எம்பெருமானுக்கு பல திருநாமங்கள். முதல் திருநாமம் மாயன், ரொம்ப ஆச்சரியமானவன் எம்பெருமான்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான செயல்கள், ஆச்சரியமான குணங்கள், ஆச்சரியமான பெருமைகள் கொண்டிருப்பவன். ஆகவே மாயன் என்று அழைக்கப்படுகிறான். அடுத்து மண்ணு வடமதுரை மைந்தனை. வடமதுரை, தென்மதுரைனா இங்க இருக்கக்கூடிய மதுரை. அங்கு கள்ளழகர் எம்பெருமான் திருமாலின் சோலையில எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். அருகே கூடலழகர் எம்பெருமானும் சேவை சாதிக்கிறார். இது இங்க இருக்கக்கூடிய தென்மதுரை. இதே வடமதுரை என்றால் அது கண்ணன் அவதரித்த திவ்யமான க்ஷேத்திரம். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா என்று ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் கொண்டாடக்கூடிய ஆச்சரியமான ஸ்தலம் வடமதுரை. அந்த திவ்ய தேசத்துலதான் எம்பெருமான் அவதரித்தான். அப்படி அவதரித்த கண்ணனைத்தான் மண்ணு வடமதுரை மைந்தனை என்று தெரிவிக்கிறாள். தூய பெருநீர் யமுனை துறைவனை. இது அழகான மற்றொரு திருநாமம். எம்பெருமான் மதுரையிலே அவதரித்தவன் யமுனா நதி தீரத்திலேயே தன்னுடைய வாசத்தை அமைத்து கொண்டு 10 வருஷ காலம் அங்கேயே வசித்தான், ரசித்தான். அந்த ஆற்றங்கரையில நதிக்கரையிலேயே இருந்து பல கோபிமார்களோடு எண்ணற்ற லீலைகளை புரிந்து யமுனா நதிக்கரையோரமாகவே இருந்து வாழ்க்கையை முழுக்கும் அங்கேயே அனுபவித்தான் எம்பெருமான். அதனால அவருக்கு பெயர் என்ன? யமுனை துறைவன், ஆற்றங்கரையோரத்துல இருப்பவன்கிறது எம்பெருமானுக்கு திருநாமம். இதை கூட பெருமான் சிறந்த நாமமாக கொண்டு ரசிக்கிறார். இப்ப ஆற்றங்கரையில இருக்கக்கூடியவன் யமுனை துறைவன். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. ஆயர் குலம் அப்படின்னா பசுமாடுகள் மாடு கன்றுகளை மேய்த்து அதனுடைய வயிறு வாழ்வதைத்தான் தங்களுக்கு முக்கிய பிரயோஜனமாக கொண்டு அந்த பசுமாடுகளை ரட்சிப்பதே தங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள் என்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் ஆயர்கள். அந்த ஆய்குலத்திலே கண்ணனம்பெருமான் வந்து அவதரித்தான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. அந்த ஆயர் குலம் எப்படிப்பட்டதுன்னா இடக்கை வலக்கை அறியாதவர்களாம். ஆயர்கள் இடையர்கள்லாம் எவ்வளவு ஞானத்துல குறைந்தவர்கள்னா எது வலது கை எது இடது கைனா தெரியாதான். இடது கையை தூக்குனா வலது கையை தூக்குவாளாம், வலது கையை தூக்குனா இடது கையை தூக்குவாளாம். இப்படி இருக்கக்கூடியவர்கள். ஆக இந்த அறிவு கூட இல்லாதவர்களாக அந்த குலத்திலே எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? நித்தியசூரிகளுக்கு நாயகன், வேதங்களினாலேயே புகழப்படுபவன், சிறந்த பரமாத்மா, சர்வஜன், சர்வவித்து என்று கொண்டாடப்படக்கூடிய எம்பெருமான் போய் இப்படி ஏதும் அறிவொன்றும் இல்லாத இந்த ஆய்குலத்திலே தன்னை அமைத்து கொண்டு தானும் ஒரு குழந்தையாக அங்கு அவதரித்திருக்கிறானே. இதைத்தான் தோன்றும் அணி விளக்கு. இந்த குலத்தை ரொம்ப மட்டமா அனைவரும் பார்த்தார்கள், கிடையவே கிடையாது. இதுதான் உயர்ந்த குலம் என்று தன்னுடைய அவதாரத்தினாலே நானே இங்க பிறக்கிறேன்னா அப்ப இதற்கு எவ்வளவு பெருமை என்று அந்த குலத்தை உத்தரிப்பதற்காக அந்த குலத்தையே உயர தூக்கி இதுதான் சிறந்தது என்று அனைவருக்கும் காட்டுமா போலே எம்பெருமான் அவதரித்து தன்னுடைய ஒளி தேஜஸினாலே அதை பிரகாசப்படுத்தினான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. தாமோதரனான எம்பெருமான் தாயை குடல் விளக்கம் செய்தார். தன்னுடைய தாயான யசோதைக்கு பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினார். ஒவ்வொரு குழந்தையும் செய்ய வேண்டியது இதுதானே. என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று பெரியாழ்வார் யசோதை பாவனையில பாடுகிறாள். மற்ற கோபிமார்கள்லாம் சேர்ந்து யசோதைய கொண்டாடுறாளாம். என்ன நோன்பு பெற்றாலும் தெரியலையே, யசோதை என்ன நோன்பு செய்தால்னு தெரியலையே. நம்மோடத்தான் கூடமாட இருக்கிறாள், நம்மோடத்தான் அவளும் ஒரு பெண்ணாக இருக்கிறாள். ஆனா நமக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் அவளுக்கு கிடைத்திருக்கிறதே. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், அவள் என்ன நோன்பு செய்தால்னு தெரியவில்லையே என்று மற்ற கோபிமார்கள் எல்லாம் கொண்டாடும்படியாக கண்ணனம்பெருமான் அப்படி அந்த யசோதைக்கு இளம் சிங்கமாக இருந்து முதல் பாசுரத்திலே அதை தெரிவித்தாளே. யசோதை
இளம் சிங்கமாக இருந்து அத்தனை ஆனந்தத்தை கொடுத்தான். அது மட்டும் அல்லாது அவள் சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு அதற்கு தன்னை அமைத்து கொண்டான். இந்த உரலோடு கட்டி வைச்சான்னா அங்கேயே இருந்து கொண்டு அதை அவிழ்த்து கொள்ள தெரியாதபடி அப்படி அவனுக்கு கட்டுண்டு யசோதைக்கு கட்டுண்டு கிடந்தான்னா இதுதன்னோ பெருமை. நித்திய சூரிகளால கூட இப்படிப்பட்டவன் அறிய முடியாத எம்பெருமான் போய் ஒரு யசோதை கட்டுவிச்சால்னு சொன்னால் அதற்கு இசைந்து அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் எப்படி விடுவித்துக் கொள்வதுன்றது கூட அறியாதவன் போல், ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவனை போல தன்னை அமைத்துக் கொண்டான்னா இது என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! யசோதைக்கு இப்படி ஒரு பேரா, இப்படிப்பட்ட ஒரு பெருமையா என்று தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று எம்பெருமானை இப்படி பலவிதமாக கொண்டாடுகிறார்கள். ஒவ்வொரு திருநாமத்துக்குமே ஆச்சரியமான அர்த்தம். இப்ப மாயனைன்னு பார்த்தோமே, இது முதல் பாசுரத்துல நாராயணன்னு சொன்ன அந்த எம்பெருமானையே இங்க மாயன்னு தெரிவிக்கிறாள். முதல் பாசுரத்துல நாராயணன்னு சொன்னது பரமபதத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் பரமபதநாதன் ஸ்ரீவைகுண்டநாதன். அந்த எம்பெருமானே மாயன், ஆச்சரியமான சக்தி கொண்டிருப்பவனா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்னா அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகளால கூட இவன் இப்படிப்பட்டவன்னு தெரிந்து கொள்ள முடியவில்லைங்கிறது தான் ஆச்சரியமே. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்மால எம்பெருமான புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது ஒரு ஆச்சரியமே இல்லை. ஆனா நித்திய மண்டலம்ங்கிறது எப்படிப்பட்டது? கர்ம சம்பந்தமே கிடையாது. அந்த உலகத்துல யாருக்கும் அறிவின்மைங்கிறதே கிடையாது. இதர விஷயங்கள் ஏதோ கண் காது மூக்குக்கெல்லாம் பல விஷயங்கள் அதுல ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதே கிடையாது. எல்லா காலத்திலும் சதா பஷ்யந்தி சூரையகா நமயித்தேவ வாதினகா என்று தங்களுடைய ஸ்வரூபம், ஜீவாத்மாவினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்தவர்களாய் அத்தனை நித்திய சூரிகளும் சூழ்ந்திருந்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கிற அந்த இடத்துல கூட எம்பெருமானுக்கு எவ்வளவு பெருமை, அவர் எப்படிப்பட்டவருங்கிறத முழுமையாக ஒருத்தர் அறிந்து கொண்டார்னு சொல்ல முடியுமா என்றால் யாருக்குமே அவனுடைய பெருமையை இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. சரி, நித்திய சூரிகளுக்கு போகட்டும், பரமாத்மாவுக்கே தன்னுடைய பெருமை இவ்வளவுன்னு தெரியுமா தெரியாதான்னா தனக்கும் தன்மை அறிவறியான். அந்த எம்பெருமானுக்கே தனக்கு இவ்வளவு பெருமை இருக்கு என்பது அவருக்கும் முடிவுறுத்தி இவ்வளவு எனக்கு பெருமை இருக்குன்னு சொல்லுவாரான்னு கேட்டா அவருக்கும் தெரியாதான். ஏன் என்றால் பரமாத்மாவுக்கு புகழ் பெருமைங்கிறதுக்கு ஒரு எல்லை இருந்தாதானே அவர் தெரிந்து கொண்டார்னு சொல்ல முடியும். பரமாத்மாவினுடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது. ஈரில வன்புகழ், எம்பெருமானுடைய புகழுக்கு ஒரு எல்லையே சொல்ல முடியாது. இவ்வளவுதான் எம்பெருமானுக்கு புகழ்னே சொல்லி முடிக்க முடியாது. அப்படி இருப்பதினாலே எப்ப இல்லாத ஒன்றை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எனக்கு ஆகாச தாமரை நன்னா தெரியும்னு சொன்னா முட்டாள்னு சொல்லுவான். தாமரைங்கிறது நிலத்துல ஜலத்துல பூக்கக்கூடிய புஷ்பம். இது ஆகாசத்துல பூக்கிற தாமரையை நான் நன்னா தெரிஞ்சு கொண்டேன்னு ஒருத்தன் சொன்னால் என்ன முட்டாள்தனம். முயல் கொம்பு எனக்கு தெரியும் என்றால் முயலுக்கு ஏது கொம்பு? இப்ப இந்த மாதிரி ஏதோ இல்லாத விஷயங்களை தெரிந்து கொண்டால் அது முட்டாள்தனம். அது மாதிரி இப்ப எம்பெருமானுக்கு இல்லாத ஒன்று என்ன? அவருடைய புகழுக்கு முடிவு என்பது இல்லாத ஒன்று தானே. அவருடைய புகழோ பெருமையோ முடிந்து விடும். இவ்வளவுதான் அவருக்கு புகழ், இவ்வளவுதான் அவருக்கு பெருமைன்னு சொல்லி முடிக்கவே முடியாது. அப்ப அப்படி முடிக்க முடியாத புகழை அவரால் மட்டும் எப்படி தெரிந்து கொண்டிருக்க முடியும்? அவர் சர்வஜனாக இருந்தாலும் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தாலும் அவருக்கும் தன்மை தான் இப்படிப்பட்டவன் என்பது அவராலையும் சொல்லி முடிக்க முடியாதான், அவராலும் உணர்ந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு புகழ் கொண்டிருப்பவன். சாஸ்திரமே என்ன தெரிவிக்கிறது? யஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேதசா அவிஜானம் விஜானதாம் விஜானம் அபிஜானதாம். இந்த எம்பெருமான ஒருத்தன் தெரிந்து கொண்டேன்னு சொன்னால் அவனுக்கு இன்னும் எம்பெருமானை பத்தி ஒண்ணுமே தெரியலைன்னு அர்த்தம். இந்த எம்பெருமான நான் தெரிஞ்சுக்கவே முடியலன்னு ஒருத்தர் சொன்னால் அவன் தான் பெருமான நன்னா தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். எவனுக்கு பரபிரம்மம் அளவிட்டு அறியப்படவில்லையோ, என்னால அந்த பெருமாளை தெரிஞ்சுக்கவே முடியலையே, பரமாத்மா யார் என்ன என்னால முடிவு கட்டி சரியா அவருடைய பெருமை இவ்வளவு என்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்றால் இவன் தான் பரமாத்மாவை நன்னா தெரிந்து கொண்டவன் என்று சாஸ்திரம் அவனை கொண்டாடுறது. எனக்கு நன்னா தெரியும் பரமாத்மாவான்னு ஒருத்தன் கர்வத்தோடு சொன்னால் அவனுக்கு பரமாத்மாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவன் பரவஸ்துவை அறியவில்லை. அறிந்தவர்களுக்கு அறியப்படாததாகவும் அறியாதவர்களுக்கு அறியப்பட்டவனாகவும் அந்த பிரம்மம் இருக்கிறான் என்று வேதமே தெரிவிக்கிறது. யானுமேத்தி ஏழுலகம் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும் தன்னை ஏத்த எங்கெய்தும் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் தன்னை சேர்த்துக்கிறார். நான் அந்த எம்பெருமானுடைய புகழ பாடுறேன். இன்னும் ஏழுலகம் முற்றுமேத்தி உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகள் ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த எம்பெருமானுடைய புகழ பாடுகிறார்கள். பின்னையும் தானும் ஏத்திலும் இந்த உலகம் மேல இருக்கக்கூடிய தேவர்களுடைய உலகம், அதற்கு மேல இருக்கிற பிரம்மலோகம், எல்லா தேவர்கள் நித்திய சூரிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எம்பெருமான துதித்தாலும், அப்படி துதித்து முடித்து எம்பெருமானே சேர்ந்து தன்னை துதித்து கொண்டாலும் தானும் ஏத்திலும் தன்னை ஏத்த எங்கெய்தும். எம்பெருமானுடைய புகழ் இவ்வளவு என்று சொல்லி முடிக்க முடியுமானா
முடிக்கவே முடியாது என்று திருமழிசை ஆழ்வாரும் தெரிவித்தார். இப்படி ஆச்சரியமான அப்படி பெருமை கொண்டிருப்பவன். அப்ப எம்பெருமானுடைய பெருமை இவ்வளவுன்னு சொல்லி முடிக்கவே முடியாதுன்னா அதுவன்றோ மாயம். பரமபதநாதனுடைய மாயம் அப்படிப்பட்டது. ஒரு நாட்டுக்கு தன்னை கொடுத்து கொண்டிருக்கும் நீர்மை. இந்த உலகத்துல இங்க அதாவது இப்போ கோபிகையா இருக்கக்கூடிய சிலருக்குத்தான் தன்னை தாழ விட்டு கொண்டிருக்கிறான். வைகுந்தத்துல இருக்கக்கூடிய அந்த பரமாசுதேவன் எப்படிப்பட்டவன்னா நித்திய சூரிகள் அத்தனை பேருக்கும் கண்களுக்கு இலக்காகி அவர்கள் வைத்த அந்த வசத்திலே நிற்கிறானே. நித்திய சூரிகளா பார்த்து இன்னைக்கு உனக்கு திருமஞ்சனம்னா சரி திருமஞ்சனம் பண்ணுங்கன்னு ஏத்துக்கிறார். இன்னைக்கு உனக்கு புஷ்பாலங்காரமா அதையும் ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கிறார். அப்ப நாடு முழுக்க அந்த நித்திய சூரிகள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதற்கு வசப்பட்டவனாய் தன்னை அமைத்துக் கொள்ளுகிறான்னா இந்த உலகத்துல ஏதோ ஆய்ப்பாடியில இருக்கிற சில கோபிமார்கள் இவர்களுக்குத்தான் தாழ விட்டுக் கொள்ளுகிறான். நித்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுக்கும் தன்னை அமைத்துக் கொள்ளுகிறான் என்றால் இது என்ன ஆச்சரியம். அதுதான் இன்னும் ஆச்சரியம் என்று மாயன் என்று அந்த எம்பெருமானை கொண்டாடி சரி அப்படி வைகுந்தத்துல அவன் இருந்து கொண்டு ஆச்சரியப்பட தகுந்த பெருமைகளோடு இருந்தாலும் அது நம்மால அறிய வேண்டுமே, நாம அனுபவிக்க வேண்டுமே. அதற்காக என்ன செய்தான், எப்போதும் தன்னை அனுபவிக்குமா போலே இந்த மதுராங்கிற தேசத்துல தான் வந்து அவதரித்தானாம். மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணுன்னா நன்றாக பொருந்தி இருக்கிறான். ஒவ்வொரு யுகத்திலும் எம்பெருமான் அவதரிப்பது என்று பார்த்தால் இந்த மதுரா தேசத்துல எல்லா அவதாரத்தோட ஒரு தொடர்பு. வராக பெருமாள் பூமியை இடர்ந்தெடுத்தாரா, அவர் போய் சற்று விஸ்ராமம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தார். எவ்வளவோ இடம் இருக்கேன், எல்லா இடத்தையும் விட்டு மதுரான்ற அந்த ஸ்தலத்துல போய் தான் ஓய்வு எடுத்துக் கொண்டார். இன்னைக்கு மதுரால போய் சேவித்தால் அங்க வராக சுவாமியினுடைய சன்னதி இருக்கு. அங்க போய் சேவித்தால் அழகா கோல வராக பெருமாள் ஒரு இடத்துல கருப்பு திருமேனியோடு இருப்பார், மற்றொரு இடத்துல வெள்ளை திருமேனியோடு அந்த பளிங்கு கல்லான ஆகப்பட்ட திருமேனியோடு சேவை சாதிப்பார். இப்படி வராக பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய இடம். இப்ப அவர் ஓய்வு எடுத்து கொள்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்தலம் மதுரா. சரி, அடுத்து வாமனாவதாரம். அந்த வாமனாவதாரத்தின் பொழுது முதலில் இவ்விடத்தில் வாமனாவதாரம் செய்த எம்பெருமான் நெடுங்காலம் தவம் செய்தான். அதிதி கஷ்யபருக்கு வாமனராக பிறந்த பிற்பாடு மதுரால ஆசிரமம் கட்டி கொண்டு அங்கதான் இருந்து நிறைய தபஸ் பண்ணினாராம் எம்பெருமான். ஏன்னா பிரம்மச்சாரியா போய் தேஜஸோட அவனிடத்துல அந்த யாச்சகத்தை பெறணும் என்றால் அதற்கு நல்ல அனுஷ்டானத்தோடு இவர் இருக்கணுமே. அதற்காக கொஞ்ச காலம் தபஸ் பண்ணி நல்ல அனுஷ்டானத்தோடு போவோம் என்று இந்த மதுராலத்தான் இருந்து தபஸ் பண்ணியிருக்கிறார். இதாச்சா 2 அவதாரத்தோடு மதுராவுக்கு தொடர்பா. அடுத்து ராமாவதாரத்துல என்ன செய்தார்னா சத்ருக்னாழ்வானை இட்டு இவ்விடத்துல லவணாசுரன் என்று ஒரு அசுரன் ரொம்ப துஷ்டனாக இருந்து அனைவருக்கும் கஷ்டத்தை கொடுக்க சத்ருக்னாழ்வானை நியமித்து நீர் போய் சண்டையிட்டு அந்த அசுரனை முடித்து ராஜ்யத்தை நன்றாக நடத்தும், நம்முடைய அனுகிரகத்தோடு நீர் நடத்தும்னு ராமபிரான் அனுப்பினார். அப்ப ராமாவதாரத்தோடு மதுராங்கிற அந்த திவ்ய தேசத்திற்கு தொடர்பா. அடுத்து இறுதியாக கண்ணன் தான் நேர வந்து அவதரித்ததே இந்த வடமதுரையில தான், மதுராங்கிற அந்த ஸ்தலத்துலதான். அப்போ எல்லா அவதாரத்திலையும் எம்பெருமான் பொருந்தி இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த மதுரா. மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா. மதுராங்கிற அந்த இடம் இருக்கே, எப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்தலம். மதுராங்கிறதுக்கே இனிமை என்று ஒரு பொருள், மதுரா என்பதற்கு தூய்மை என்று ஒரு பொருள். அப்ப தூய்மையும் நமக்கு கொடுக்கிறது, இனிமையாகவும் இருக்கிறது. இந்த தூய்மை இனிமைங்கிறது சேருமா? சேரவே சேராது. நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் அப்படி வாசல்ல கடையில போகும்பொழுது கடைகள்ல நிறைய தின்பண்டங்கள் வைத்திருப்பார்கள். பார்ப்பதற்கு நாட்களை எச்சில் ஊறும், நல்ல இனிமை அதுல இருக்கு. ஆனா தூய்மை இருக்குமான்னு கேட்டா யார் எப்படி பண்ணிருப்பாளோ, பெருமாளுக்கு பண்ணிருப்பாளோ ஒன்னும் இருக்காது. இப்ப தூய்மையே இல்லை, ஆனா இனிமை இருக்கும். நம்மாத்துல ரொம்ப ஆச்சாரமா கணத்துல இருந்து ஜலம் எடுத்து விறகடுப்பு மூட்டி ஓஹோன பித்தளை பாத்திரம் வச்சு நன்ன தெரிந்தவரை கூட்டு நன்ன பாகுபதம் எல்லாம் பார்த்து தின்பண்டங்களை செய்தாலும் தூய்மை இருக்கும். ஆனா சுவை அந்த கடையில இருக்கிற மாதிரியான சுவை இங்க வருமா என்றால் அந்த அளவுக்கு இன்னும் வரல என்று சுவையில இல்லைன்னு தானே பார்க்கிறோம், அதுல குறைப்படுகிறோம். அப்ப தூய்மை இனிமை இரண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குமான்னா சிரமம். ஆனா இந்த மதுராங்கிற இடம் இருக்கிறது அது எப்படிப்பட்டதுன்னா மிகுந்த இனிமையை கொடுக்கக்கூடியதா எம்பெருமானுடைய அவதாரமே ஏற்பட்டிருக்கிறது. அவனே அதரம் மதுரம் வதனம் மதுரம்னு மதுராஷ்டகத்துல முழுக்க அனுபவிக்க தகுந்த இனிமையான வஸ்துவாகவே எம்பெருமான் இருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் தேர்ந்தெடுத்து அவதரித்த இடம்னா அந்த ஊருக்கு ஒரு இனிமைக்கு குறைச்சலா? இனிமைக்கு ஓஹோன்னு இருக்கக்கூடிய இடம். சரி, தூய்மை. நாம் அந்த நாமத்தை சொன்னாலே, மதுராங்கிற ஊர் பெயரை சொன்னாலே நமக்கு பாபங்கள் எல்லாம் போகிறதா. அதைத்தான் புராணத்துல தெரிவிக்கும் பொழுது மதுரா நாம நகரி புண்ணியா, ரொம்ப தூய்மையானது. தான் பரிசுத்தமாக இருப்பதோடு அன்றி நம்மையும் பரிசுத்தம் ஆக்கக்கூடியது. அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டதுன்னா அதோடைய பேரை சொன்னாலே நமக்கும் அந்த பாபங்கள் எல்லாம் விலகி தூய்மை ஏற்படும்.
யஸ்யாம் ஜாதோ ஜெகநாதஹ சாட்சாத் விஷ்ணு சனாதனஹா. சனாதனனான தொன்மை வாய்ந்தவர், மிகவும் பழமையான அந்த எம்பெருமான் இந்த இடத்துல என்றோ அவதரித்தார். அதனால மிகவும் சுபமானது, புண்ணியமானது, பாபங்களை போக்கக்கூடியது, சிறந்த மங்களங்களை கொடுத்து நமக்கு அனுபவத்தை கொடுத்து இனிமையாகவும் இருக்கக்கூடியது, இந்த இரண்டும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் என்று பிரமாணம் தெரிவிக்கிறது. அந்த இடத்துல எம்பெருமான் மண்ணு வடமதுரை மைந்தனை, அந்த இடத்தை விட்டு அகலாமல் ரொம்ப சிறந்த ஒரு ஆனந்தத்தோடு இருக்கிறானோ. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில தெரிவிக்கும் பொழுது, மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கணா கண்டேன் தோழி நான். அந்த எம்பெருமான் தனக்கு பெருமையா விருது சொல்லிக் கொண்டு உள்ள வந்தார். அரசர்கள்லாம் விருது ஊதி கொண்டு வருவார்கள் அல்லவா, ராஜாதி ராஜ ராஜ கம்பீரன், அவர்களுக்கு இருக்கிற விருது படிப்பார்களே. அது மாதிரி கண்ணன் இப்ப மாப்பிள்ளையாக நடந்து வரும்பொழுது விருது என்ன சொன்னாலான்னா, மதுரையார் மன்னன் வருகிறார், மதுரையார் மன்னன் வருகிறார்னு விருது ஊதினார்களாம். ஏன்னா அதுதான் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமா. மதுரைக்கு தாம் அரசன் மன்னன் என்று கூறி அப்படி சொன்னால் பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தம். வடமதுரை பிறந்த மாமாயன் அல்லவா, அங்கு எம்பெருமான் மன்னி பொருந்தி இருக்கிறான். மண்ணு மைந்தனை, மைந்தன்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அந்த சொல்லுக்குன்னா, சிறந்த மிடுக்கு பலம் கொண்டிருப்பவன், இல்ல ரொம்ப யவ்வன பருவத்தோடு அந்த சிறு குழந்தைய போல இருந்து கொண்டு நல்ல அந்த பிள்ளையாக இருந்து பிள்ளைத்தனத்தோடு இருக்கிறவன் மைந்தன். அல்லது நல்ல பலசாலியாக பலம் பொருந்தியவனாக இருந்தாலும் மைந்தன். இல்ல இளவரசனாக நல்ல சக்கரவர்த்திக்கு உண்டான அடையாளத்தை போல அரசனாக இருந்தாலும் மைந்தன். மூன்று விதத்துல எம்பெருமான் இருக்கானே. பிள்ளைக்கு பிள்ளைத்தனத்தோடு எல்லா சேஷ்டித்தங்களையும் செய்யக்கூடிய எம்பெருமான் அங்கு அவதரித்தான், அதனாலே மைந்தன். இல்ல அரசன், அரச குலத்துலதானே அவர் அவதரித்திருக்கிறார். வசுதேவர் என்பவர் க்ஷத்ரிய அரசர், அந்த குலத்துல பிறந்ததுனால மைந்தன். அல்ல நல்ல பலம் பொருந்தியவன் என்பதனாலையும் தந்தை காலில் விளங்கற பெருவிலங்கு தாளவிழ வந்த எந்தை என்று பிறக்கும் போதே தாய் தந்தையர்கள் காலில் உள்ள விலங்கை வெட்டி கொண்டு வந்தான்னு சொன்னா என்ன பலம், என்ன மிடுக்கு. தான் பிறக்கிற சமயத்திலேயே தாய் தந்தையர்களுடைய விலங்கெல்லாம் அவுந்து போறது, யமுனா நதி வழிவிடுறது, எல்லாரும் அப்படியே இருண்டு தூங்கி போயிடுறா, காலமோ இருண்டு கிடக்கிறது, இத்தனையும் செய்ய முடிகிறதுன்னா எத்தனை பலம் இருக்கணும். அப்ப அந்த பலத்தோடு கூடியவன் மைந்தன். வடமதுரையார் மன்னன் என்று அந்த பெருமையோடு எம்பெருமான் இருக்கிறான். அப்ப மாயன் வண்ணு வடமதுரை மைந்தனை. இப்ப இந்த மாயனைங்கிறத ஒவ்வொரு பதத்தோடையும் சேர்த்து அர்த்தம் பார்க்கலாம். மாயன்னு வைகுந்தத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான ஆச்சரியமான குணங்களை கொண்டிருப்பவன் அல்ல. அப்படி வைகுந்தத்துல இருக்கக்கூடியவன் போய் இந்த மதுராங்கிற ஒரு இடத்துல பொருந்தி இருக்கிறான்னா இது என்ன ஆச்சரியம். அவன் எனக்கு 1 ஏக்கரா அளவுக்கு பெரிய பங்களா இருக்கு, அங்க நான் சுகமா இருக்கேன் அப்படின்னா அது பெருமை. அதை விட்டுட்டு எங்கேயோ ஒரு கிராமத்துல காணி நிலம் இருக்கு, அங்க ஒரு குச்சி குடிசை போட்டுட்டு அங்கதான் நான் இருப்பேன்னு நான் பிடிவாதம் பிடிச்சா இது என்ன முட்டாள்தனம். எங்கேயோ இவ்வளவு பெரிய பங்களா வாசத்தை விட்டுட்டு இங்க சின்ன இடத்துல இப்படி இருக்கிறது முட்டாள்தனம் நமக்கு சொல்லுவோம். அத மாதிரி இப்ப எம்பெருமான பார்த்தால் அவருக்கு நித்திய சூரிகளாலேயே பெரிய நாடு வைகுந்த நாடு அங்க இருக்கு. அந்த இருக்கக்கூடிய வாசத்தை விட்டுட்டு இல்ல மதுரால வந்து பிறக்கணும், மதுரா தான் எனக்கு மிகவும் பிடித்த இடம்னு இங்க வந்து பொருந்தி இருக்கிறாருன்னா இது என்ன குணம், என்ன குணம், என்ன குணம் என்று அதுல ஈடுபட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே என்று வியக்கிறாள் மதுரை. அதாவது மண்ணு வடமதுரை மைந்தனை. அடுத்து தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஒவ்வொரு அந்த அவதாரத்திலையும் ஒரு நதியோடத்தான் எம்பெருமான் சம்பந்தம் கொண்டவனாக இருக்கிறார். இன்னைக்கும் பல க்ஷேத்திரங்களை பார்த்தால் எல்லாமே நதிக்கரையோரமாகவோ இல்ல ஏதோ ஒரு தீர்த்தத்தோடு தொடர்புடையவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப அவதரித்த இந்த சமயத்திலையும் எம்பெருமான் அந்த யமுனா நதியை பற்றி கொண்டு அங்கேயே கிடந்தான். அவதரித்த விடத்திலும் விரஜையை போலே ஒரு ஆறு உண்டாயிருந்தது. வைகுந்தத்துல விரஜா நதி ஓடுறதே, அத மாதிரி இங்க மதுரால ஏதானும் பெருமை பெற்ற நதி உண்டான்னா ஏன் இல்லை, அதை விட இன்னும் பெருமை கொண்டிருக்கக்கூடியதான இந்த யமுனா நதியே இங்க ஓடுகிறதே. அதனாலதான் தூய பெருநீர் யமுனை துறைவனை. வசுதேவோ வகன் கிருஷ்ணம் ஜானுமாத்ராதகோ யயவ் என்கிறபடியே கிருஷ்ணனை ஸ்ரீ வசுதேவர் கொண்டு போகும்போது பாங்காக வற்றி கொடுத்ததாகையாலே தூய பெருநீர் யமுனை என்று கொண்டாடுகிறாள். அந்த விரஜைக்கு ஏற்றம் இருக்கட்டும். இந்த உலகத்துல எம்பெருமான் அவதரித்த க்ஷணத்துல கம்சனுடைய அரண்மனையை தொட்டு கொண்டு ஓடுகிறது. கம்சனிடத்துல பயமே இல்லாமல் கண்ணனை எழுந்தருளை பண்ணி கொண்டு வருகிறார்னா வழிவிடுவது நம்முடைய கடமை என்று தான் அகன்று வழிவிட்டு கண்ணனுக்கு பாங்காக தொண்டை செய்தாளே. இப்படிப்பட்ட தொண்டு செய்திருப்பதினாலே இவளன்னோ தூய்மையானவள் என்று அவளை கொண்டாடுகிறார். தூய பெருநீர் யமுனை துறைவனை. ஆச்சரியமா பொருளை விளக்குவார்கள். பல நதிகள் இருக்கு, அந்த நதிகளுக்கு நடுவே ஒன்ன மட்டும் தூய்மை இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப ஏதோ மற்றொன்றுக்கு தூய்மை சற்று குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். 2 பேர் இப்படி நின்றுட்டு இருக்கா, ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப நல்லவர் சுவாமி அப்படின்னா பக்கத்துல இருக்கிறவருக்கு அந்த அளவுக்கு நல்லத்தனம் இல்லை, அவருக்கு அவ்வளவு நன்மை இல்லைங்கிறது தன்னிடையே கிடைக்குமா?
அதே மாதிரிதான் இப்போ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்துல தூய பெருநீர் யமுனைன்னு யமுனையை கொண்டாடுகிறாள்னா வேற ஏதோ ஒரு நதிக்கு சற்று இவ்வளவு தூய்மை இல்லைன்னு கிடைக்கும். அது எந்த நதினா ராமாவதார காலத்திலே கோதாவரி நதி. அந்த நதி இந்த தூய்மையை இழந்தது. சீதாதேவி ராவணனாலே அபகரிக்கப்பட்டு அப்படி ஆகாசத்துல போய் கொண்டிருக்கும் பொழுது மேலிருந்து கோதாவரியை பார்த்து கைகூப்பி வணங்கினாளாம். கோதாவரி தேவியே, ராமபிரான் தேடிக்கொண்டு வருவார், வருகிற சமயத்துல ராவணன் தான் என்னை அபகரித்து போனான் என்ற இந்த விஷயத்தை சொல்லி நீ எனக்கு உதவி புரிய வேண்டும்னு பிரார்த்தித்தாள் சீதை. வாயை திறக்கல கோதாவரி தேவி. ஆனால் பின்னாடி ராமன் வந்து கேட்கும் பொழுது அப்பொழுதும் வாயை திறக்கல. என்னன்னா பயமா, ராவணன் இடத்துல பயம், அவன் என்ன செய்து விடுவானோ தெரியாதே என்பதனாலே வாயே திறக்காமல் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் மௌனமாக இருந்தது. இதை பார்த்துதான் இப்போ கோதை நாச்சியாருக்கு ஒரே வருத்தம். ராவணனுடைய இடம்ங்கிறது எங்கேயோ லங்கைக்கு அப்பால அங்க இருக்கு, கோதாவரிங்கிறது இங்கெங்கயோ பாரத தேசத்துல ஆந்திர பிரதேசத்துக்கு மேல இங்க ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு தொலைவு இருந்தும் அந்த ராவணனுக்கு பயந்து கொண்டு தன்னுடைய கைங்கரியத்தை தொண்டை இழந்தது இந்த கோதாவரி. ஆனால் யமுனை எப்படிப்பட்டது? திரும்பினா கம்சனுடைய அரண்மனை. கம்சன் பார்த்தான்னா அப்பவே என்ன தண்டனை வேணா கொடுக்கறது காத்துன்னு இருக்கான். அப்படி அவனை தொட்டு கொண்டு ஓடி கொண்டிருந்தாலும் துளியும் பயம் இல்லாமல் என் கண்ணனுக்கு நான் வழிவிடுறேன், அவர் பார்த்துக்க போறார், இனி எனக்கு என்ன கஷ்டம் என்று தைரியமாக வழிவிட்டது என்றால் இது என்னமோ தூய்மை பெற்ற நதி. ஆகவே தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று இந்த தீர்த்தத்தை கொண்டாடுகிறார்கள். வெறும் பெருநீர்னா இதற்கு இருக்கக்கூடிய பெருமை மற்ற தீர்த்தங்களுக்கு கூட இல்லை. ராமபிரான் சரையூ நதிக்கரையில அவதரித்தார். ஆனா அந்த சரையூல என்ன அவர் விளையாடினார், என்ன பண்ணார்? போய் தினமும் தீர்த்தம் ஆடுவார். இந்த ஒன்றுதான் அந்த சரையூ நதிக்கு உண்டான ஒரு பெருமையை தவிர இந்த யமுனா நதிக்கு என்ன ஏற்றம்னா கிருஷ்ணனும் தானுமாய் மாறி மாறி நீராடுகிறார்களாம். பெண்களும் கண்ணனுமாக சேர்ந்து சேர்ந்து அப்படி நீராடுறதோடு மட்டும் இல்ல, மாறி மாறி கொப்பளிக்கையாலும் வந்த தூய்மையை சொல்லுவதாகவும், கண்ணன் வாய் முழுக்க ஜலத்தை எடுத்துக்கொண்டு அவர் வாய் கொப்பளிக்கிறார். இதே மாதிரி கோபிகைகளும் கொப்பளிக்கிறார். ஒருத்தர் வாயில தீர்த்தம் எடுத்துக்கொண்டு கண்ணன் கோபிமார்கள் இடத்துல கொடுக்க, கோபிமார்கள் தங்கள் வாயில எடுத்துக்கொண்டு கண்ணனுக்கு கொடுக்கன்னு சிறுவர் சிறுமிகள் தானே இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி ஜலத்தை எடுத்துக்கொண்டு வாரி அடித்து கொண்டு விளையாடின ஏற்றம் இது விரஜையில கூட பார்க்க முடியாத. அங்க போய் பரமபதநாதன் இப்படி எல்லாம் செய்வாரா நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு பெரிய சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தியா இருக்கார். அங்கெல்லாம் போனா பயம் தான், ஏதோ ஒரு அனுபவம் இருக்குமே தவிர இந்த ஒரு அனுபவம் எங்கேயுமே கிட்டாது. ஆக இப்படி கண்ணன் தன்னை அமைத்து கொண்டிருந்தால் அந்த பெருமைங்கிறது இந்த யமுனா நதிக்குத்தான் இருக்கு. தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனாம்ச அதி கம்பீராம் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல சொல்லும் பொழுது அவ்வளவு கம்பீரமான நதியாம். காலிந்தி கால்திகாரி கலையதூபமா காளிபா கைட்டபாரே என்று இதனுடைய பெருமையை தெரிவிக்கும் பொழுது கருப்பா இருக்குமா இந்த ஜலம். தூய பெருநீர் யமுனைன்னா ரொம்ப தூய்மையா பரிசுத்தமா ஸ்பட்டிகம் போல வெள்ளவெளேர்னு இருக்குமா என்றால் ஒரே கலங்கி போய் கண்ணங்கரேல்னு இருக்கும் இந்த நதி. என்ன சுவாமி ரொம்ப தூய்மையான நதிங்கிற இவ்வளவு ஒரே வண்டலம் இதுவுமா கருப்பா இருக்குமான்னா அது என்ன பண்றது, கண்ணனுடைய சம்பந்தத்தினாலே இதுவும் கருமை நிறம் கொண்டது. அது அழகா விளக்குவர்கள். ஏன் கண்ணன் கருப்பா இருக்காருன்னா அது ஒண்ணும் இல்லை, இந்த கருப்பான இந்த நதியில தீர்த்தமாடி அவருக்கு கருப்பு வந்துடுச்சு. சரி, ஏன் இந்த நதி கருப்பா இருக்குன்னா கருமையான கண்ணன் தீர்த்தமாடி இந்த நதி கருத்து போயிடுத்து என்று இப்படி அவ்வளவு கருமை நிறம் கொண்ட நீர், ஆனாலும் பெருமையில சிறிதும் குறையில்லாமல் அப்படி பெருமை பெற்றிருக்கிற நீர். இது எப்படிப்பட்டதுன்னா முத்துப்படும் துறை. சில இடங்கள்ல எல்லாம் முத்து குளிக்கணும்னா இந்த இடத்துல போனா நிறைய முத்து கிடைக்கும்னு இருக்குமே, அந்த மாதிரி இந்த யமுனா நதி எப்படிப்பட்டதுன்னா கண்ணனாகிற முத்து படுகிற துறையாயுது. அங்க போனால் நிச்சயம் ஏதோ ஒரு இடத்துலயாவது கண்ணன் நமக்கு கிடைத்து விடுவார். அப்படிப்பட்ட தூய பெருநீர் யமுனை துறைவனை. கம்சபயத்துக்கு அஞ்சி ஒழிக்க வந்து சேர்ந்தாரை சொல்லுமா போலே சொன்னபடி பாரியர். கண்ணன்னு நேரம் சொல்லியிருக்கலாமே, இங்க கூட பெரியாழ்வாருடைய வயிற்றில் பிறந்த அந்த சம்பந்தத்தினாலே பெயரை சொல்லாம மறைக்கிறாளாம். கண்ணன் என்று சொல்லாமல் யமுனா நதிக்கரையில வசிப்பவன் யமுனை துறைவன் என்று பெயரை மறைத்து சொல்லுகிறாளாம். எங்க கம்சனுக்கு தெரிஞ்சிட போறதோ கண்ணன் இங்கதான் வாழறான்னு அவன் அறிந்து கொண்டு இதனை ஆபத்து செய்து விட்டால் என்ன பண்ணுவது? அதனால கம்சனுக்கு பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு இந்த யமுனையில வாழ்பவன் என்று அப்படி தெரிவிக்கிறார். யமுனை துறைவன் இந்த திருநாமத்தை தான் நாதமுனிகள் ஆசைப்பட்டார். தம்முடைய குலத்திலே தமக்கு ஒரு பேரன் அவதரிப்பார், அவருக்கு யமுனை துறைவன்ற திருநாமத்தை இட வேண்டும் என்று வடக்க அந்த யமுனா நதிக்கரையிலே சில காலம் வாழ்ந்தார் நாதமுனிகள். அப்பொழுது ஆசை கொண்டு சிஷ்யர்களிடத்துல நியமிக்க நிச்சயம் செய்கிறோம் என்று சொல்லி, அதே போல நாதமுனிகளுடைய குமாரர் ஈஸ்வரமுனிகள் அவருக்கு ஒரு திருக்குமாரர் அவதரிக்க யமுனை துறைவன் என்ற திருநாமத்தை இட்டார். பின்னர் அவர் ஆள வந்தாருங்கிற அந்த சிறப்பு பெயரை பெற்றார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட யமுனை துறைவன்கிற அந்த திருநாமத்திற்கே அத்தனை ஏற்றம். தூய பெருநீர் யமுனை துறைவனை.
யமுனை துறைவனா இருப்பவன் எப்படிப்பட்டவன்னா மாயன், ஆச்சரியமானவன். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! மதுரால பிறந்த க்ஷத்திரியர்களுக்கு அரசனா அங்கேயே இருக்காமல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அங்கிருந்து விட்டுட்டு நேர யமுனா நதிக்கரையில வந்து இங்க போய் விளையாடின்னு இருக்கானே. இப்படி விளையாடுவதா இந்த பரபிரம்மம்? பரபிரம்மம் எப்படி இருக்க வேண்டும்? தன்னுடைய பெருமையே பாராமல் இப்படி யமுனா நதிக்கரையில கோபிமார்களோடு சேர்ந்து இப்படி விளையாடுகிறாரே, என்ன ஆச்சரியம்! ஆகையினாலே யமுனை துறைவனை மாயனை என்று அனுபவிக்கலாம். அடுத்து ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை. ஆயர் குலம் அதான் இடைக்குலம். பிறந்தவுடனே இருட்டிலே விளக்கு போல் விளங்கி நின்றான் என்கிறார்கள். இந்த குலம் எப்படி இருந்ததுன்னா ஒரு இருள் மூடி இருந்தது. யாருக்குமே இதனுடைய பெருமை தெரியல. இங்க இருக்கிறவாளுக்கும் ஒன்னும் தெரியாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த குலத்திலே தான் வந்து அவதரித்து யாருக்குமே கிடைக்காத அந்த பெரிய பாக்கியத்தை இவர்களுக்கு கொடுத்து ஆனந்தத்தை கொடுத்தாருன்னா அப்போ விளக்கு போல பிரகாசித்தான் எம்பெருமான். இந்த யசோதைக்கும் இருக்கட்டும், யசோதையை போல மற்ற கோபிமார்களுக்கும் எவ்வளவு அனுபவத்தை கொடுத்திருக்கிறான். பிறக்கும் என்னாதே தோன்றும் எங்கையாலே. பிறக்கும்னு தானே சொல்லியிருக்கணும். ஆயர் குலத்தினில் பிறக்கும் அணிவிளக்கைன்னு சொல்லாமல் தோன்றும்னு தெரிவிக்கிறாரேன்னா சூரியன் கிழக்க தோன்றுகிறது, உதயமாகிறது அப்படின்னா அந்த சூரியனுக்கும் கிழக்கு திக்குக்கும் என்ன சம்பந்தம்? ஒண்ணு கர்ம சம்பந்தம்லாம் இல்லை. அது உதிக்கிற திக்கு அந்த இடத்துல இருக்கு. உண்மையில திக்குங்கிறது தொட்டு கொண்டிருக்குமா? அப்படியெல்லாம் கூட இல்லையே. அதே மாதிரி இப்ப எம்பெருமான் பிறந்தான் என்று சொன்னாலும் கர்ம வசத்தினாலே பிறக்கவில்லையே. நாமெல்லாம் பிறக்கிறோம்னா நாம செய்திருக்கிற கர்மத்தினால வேறு வழி இல்லாமல் பிறக்கிறோம். நாமா முடிவு பண்ணி விருப்பத்தோடு நான் இங்க பிறக்கிறேன், இன்னவாக பிறக்கிறேன், இப்படி எல்லாம் முடிவு செய்து கொண்டா பிறக்கிறோம்? இல்லையே. அப்ப நம் வசமே இல்லாமல் பிறந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா எம்பெருமான் அப்படி அல்லவே. தான் விருப்பம் கொண்டு இவர்களுக்கு பிறக்க வேண்டும், கர்ப்பத்திலிருந்து உதிக்க வேண்டும்னு வந்து உதித்திருக்கிறார். அதான் ததோ அகில ஜெகத்பத்ம போதாயன அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா என்று ரிஷியும் கொண்டாடுகிறார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே. அகில ஜெகத் பத்ம போதாய அச்சுத பானுனா. சூரியன் உதித்தால் தாமரை மலரும். அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லோருமே தாமரைகள். நாமெல்லாம் மலர வேண்டும்னா அதற்கு உயர்ந்த சூரியன் உதயமாக வேண்டுமே. அச்சுத பானு அந்த எம்பெருமான் தான் சூரியனாக இருந்து நமக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து நம்மை மலர்த்துகிறான். தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. தேவகியாகிற பூர்வ சந்தியை கிழக்கு திக்கிலே சூரியனை போல இந்த கண்ணன் பெருமான் தோன்றினான் என்றுதானே ரிஷியும் தெரிவிக்கிறார். அதை அப்படியே பின் சென்றுதான் ஆண்டாளும் ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கைன்னு தெரிவிக்கிறார். இப்ப கர்ம சம்பந்தத்தினாலே புண்ணிய பாப்பத்தினாலே எம்பெருமான் இந்த குலத்துல பிறக்கல. ஏதோ தாழ்ந்த குலத்துல பிறக்கிறாரே, அப்ப நிறைய பாப்பத்தினால பிறந்தாரான்னா பாப்பமாவது புண்ணியமாவது அதெல்லாம் கிடையாது. தன்னுடைய விருப்பத்தினாலே வந்து அவதரித்திருக்கிறார். சரி, அவதரித்தது வடமதுரை தானே, அங்க க்ஷத்ரிய குலத்துல தானே பிறந்தார். ஆனா ஆண்டாள் மொத்தமா மாத்தி ஆயர் குலத்தினில் தோன்றும்னு தெரிவிக்கிறாளே, இது பொய் தானே. பிறந்தது க்ஷத்ரிய குலத்திலே, அப்ப அந்த குலத்துல தோன்றும் மணிவிளக்கைன்னு சொல்லாமல் ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கைன்னு தெரிவிக்கிறாளே என்றால் திருவாய்ப்பாடிக்கே மங்கள தீபம் போல விளங்கினான். வடமதுரையில் அவதரித்த போதிலும் திருவாய்ப்பாடி வரையிலும் அச்சுதபானுவினுடைய ஒளி சென்றது என்று பாவம். பிறந்தது என்னமோ வடமதுரையில தான், ஆனா சூரியன் உதித்ததுன்னா அதனுடைய வெளிச்சம் நன்னா வீசுமா? அது எவ்வளவு தூரம் வீசித்து அதனுடைய பயன் முதல்ல எங்கு கிட்டியது? பிறந்தது வடமதுரையா இருந்தாலும் பாக்கியத்தை பெற்று அனுபவித்தவர்கள் யாருன்னா அது ஆய்ப்பாடியில் இருக்கிற ஜனங்கள் தானே. அப்ப உதித்தது தோன்றியது வடமதுரையாக இருந்தாலும் அந்த பலனை அனுபவித்தவர்கள் ஆய்ப்பாடி ஜனங்கள். ஆகவே அங்க பிறந்தான்னு சொல்லுவதை விட இங்க பிறந்தான்னு சொல்லுவதுதான் இன்னும் பொருத்தமாக இருக்கும். ஆகவே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மங்கள தீபம் போல விளங்கினானாம். அப்படி விளங்கி இந்த குலத்திற்கே ஏற்றத்தை கொடுத்தான். மேலும் ஆச்சாரியர் அழகா தெரிவிக்கிறார். பட்டர் இடத்துல போய் இந்த சந்தேகத்தை கேட்டால் அது ஒண்ணும் இல்ல, பிறவாத பரமபதத்தோபாதி ஸ்ரீ மதுரையில் பிறப்பும் முளைப்பால் குடித்து அழுதவிடமிலே பிறந்த விடமாவது. ஒரு குழந்தை அது பிறந்த இடம்னு எத்த சொல்லணும்னா எல்லாருமே ஒரு இடத்துல பிறக்கிறோம். பொதுவா மருத்துவமனையில பிறக்கிறோம். மருத்துவமனை தான் நான் பிறந்த இடம்னு சொல்லுவோமா? கிடையாதே. நம்முடைய ஊர்னு நாம இருக்கக்கூடிய இடத்தை தானே பிறந்த இடம்னு சொல்லுவோம். ஏன் சுவாமி பிறந்த இடம் மருத்துவமனையா இருக்கிறச்சு அதை ஏன் சொல்லுவதில்லைன்னா அது வேற வழி இல்லை. எல்லாரும் இந்த காலகட்டத்துல கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறார்கள். முன்பெல்லாம் அப்படி கிடையாது. அவரவர் கிரகங்கள்லயே பிரசவ அறைன்னு தனியா வைத்து அங்கதான் அந்த கர்ப்பிணி ஸ்திரியை வைத்து பாதுகாத்து அங்கதான் பிரசவம் எல்லாம் நடக்கும். அப்ப அவரவர்கள் கிரகங்கள்ல தான் நடந்து கொண்டிருந்தது. அப்ப ஏன் கிரகத்தை சொல்றோம்னா இப்ப மருத்துவமனையில பிறந்திருந்தாலும் நம்முடைய கிரகத்தை என்னுடைய தாய் வீடு, நான் இங்கதான் பிறந்த வீடுன்னு சொல்லிக்கிறோமேனா அங்கதானே அழுது அலற்றி பால் குடித்து எல்லா அனுபவமும் அங்கதானே கிடைக்கிறது. பெற்ற தாய்க்கே அவளுடைய அனுபவம் எல்லாம் எங்க கிடைக்கிறதுன்னா இந்த கிரகத்துல தானே கிடைக்கிறது. அதே மாதிரி இப்ப கண்ணன் வடமதுரையில பிறந்தான்.
ஆனா அனைத்தையும் இழந்தாலே தேவகி. அந்த தேவகிக்கு பால் கொடுக்கிற பாக்கியம் கூட கிடைக்கலையே. பெற்ற உடனேயே அன்று இரவே அப்படியே தூக்கி ஒரு கூடையில வைத்து வசுதேவரிடத்துல கொடுத்து அக்கறையில கொண்டு போய் விடும்னா உடனே சம்மதித்தாள். எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தன்மை அவளுக்கு இருக்க வேண்டும். அப்படி அனைத்தையும் இழந்து அவள் கொடுத்து விட்டாள். ஆனா யசோதை தான் அப்படியே பெற்று மொத்த அனுபவத்தையும் பெற்றவள் யசோதை அல்லவா. ஆகவே இந்த இடத்துலதான் கண்ணன் நன்றா ஓடி விளையாடி தவழ்ந்து பால் குடித்து அலற்றி எல்லாம் செய்திருப்பதினாலே மதுரையை விட ஆய்ப்பாடிதான் கண்ணனுடைய பிறந்த இடம் என்று சொல்லுவதுதான் இன்னும் பொருத்தம். பெரியாழ்வாரும் ஆயர்பாடி கனிவிளக்கு என்று இந்த ஆயர்பாடிக்கு அழகான ஒரு விளக்கு தீபத்தை போல எம்பெருமான் பிரகாசிக்கிறான் என்று கொண்டாடினார். சுவாதந்திரியமாகிற அழுக்கு இங்கே கழிந்திருந்தது. அல்லது ஆய்ப்பாடி அதாவது ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கு. அணி விளக்குன்னா அழகான விளக்குன்னு அர்த்தம். மணி விளக்குன்னா மணினா மாணிக்கம், ரத்தனம், வைடூரியம்ன்ற ரத்தனங்கள், மாணிக்கங்கள். அந்த மாணிக்கத்தை போல எம்பெருமான் இங்க வந்த உடனே தான் ஒளி பிரகாசமா இருக்கான். வைகுந்தத்துல இருக்கும் பொழுது அந்த மாணிக்கம் எப்படி இருந்ததுன்னா இருள் மூடினா போலே, சேறு மூடினா போல இருந்ததாம். அழுக்க மூடினா போல வைகுந்தத்துல இருந்தது. இங்க வந்து அவதரித்த உடனேதான் எம்பெருமானுடைய பெருமையே நன்கா பல்கி அனைவருக்கும் தெரிந்து அவரை எல்லாருமே தெரிந்து கொண்டு அவரோடு சேர்ந்து விளையாடினர். அவருக்கும் உயர்ந்த ஆனந்தம் கிட்டியது. திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவே என்று பரமபதத்தை காட்டிலும் எம்பெருமானுக்கு இந்த கோகுலத்துல பசுமாடு கன்றுகளை மேய்ப்பதுதான் சிறந்த ஆனந்தத்தை கொடுத்ததுன்னு எம்பெருமானே தெரிவிக்கிறார். இப்ப அவருக்கே மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்து அவரை விளங்க வைத்தது எதுன்னா அது ஆய்ப்பாடிதானே. அதனாலே ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கு, சிறந்த பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய ரத்தனம் மாணிக்கத்தை போல எம்பெருமான் இருக்கிறார். புகையும் எண்ணெயும் தெரியும் இல்லாத ஒரு விளக்கு உண்டாவதே. சாதாரணமா ஒரு விளக்குன்னா அதற்கு திரி இடணும், எண்ணெய் இடணும், வெளிச்சம், தீபம், நெருப்பு எரியணும், புகையெல்லாம் வேற வரும். இப்படியெல்லாம் சிரமமே இல்லாமல் இந்த ஒரு ஆய்குலத்துக்கு எம்பெருமான் விளக்காக வந்து தோன்றி இருக்கிறார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஒவ்வொன்றுத்திலும் இப்ப பெருமை அதிகரித்து கொண்டே போறது. முதல்ல மாயனைன்னு சொன்னால் பரமபதத்துல இருந்தவன், ரொம்ப மாயம்தான் வாஸ்தவம். ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கு அவரே எங்க கீழே வந்தார்? மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு கீழே அவதரித்த பிற்பாடுதான் அந்த மாயமே உலகத்தாருக்கு தெரிய வந்தது. எல்லோருமே ஆச்சரியமா அனுபவித்தது எப்பொழுதுன்னா அவர் பிறந்த பிற்பாடுதானே. மதுரையில பிறந்த பிற்பாடு அவன் மாயன் என்று ஆனான். அடுத்து அத்தோடு இல்லாமல் தூய பெருநீர் யமுனை துறைவனை என்று அந்த யமுனா நதிக்கரையில அவன் அத்தோடு தொடர்பு கொண்டிருப்பவனாக இருந்ததுபடியினால்தான் இன்னும் அவருடைய பெருமையை நன்றாக அறிந்து கொண்டு என்ன ஆச்சரியம் என்று அனைவரும் வியந்தனர். ரிஷிகள் எல்லாம் கொண்டாடுறா. இந்த யமுனா நதிக்கரையில ஏதோ அவருடைய திருவடி படக்கூடிய ஒரு மரமாகவோ கல்லாகவோ மண்ணாகவோ நான் பிறந்திருக்க கூடாதா? நான் போய் பெரிய ரிஷியாக பிறந்திருக்கிறேனே என்று பராசரும் ஆகட்டும், சுகரும் ஆகட்டும், வியாசரும் ஆகட்டும், இவர்கள்லாம் இந்த யமுனா நதிக்கரையில எனக்கு ஏதோ ஒரு பிறவி கிடைத்தாலும் அத்தோடு கண்ணனுடைய திருவடி சம்பந்தத்தோடு நான் முக்தியே பெற்றிருப்பேனே. அதை விட்டுட்டு பெரிய ரிஷிங்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து சிறந்த புராணங்களை செய்ய வைத்து என்னை பக்தி யோகத்துல மூட்டி இப்படி நான் தவிக்கிறேனே என்று அவர்களே அதுல அப்படி ஈடுபட்டு தெரிவிக்கிறார்கள்னா இது என்ன ஆச்சரியம். அப்ப தூய பெருநீர் யமுனை துறைவனை மாயனை. அடுத்த ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை மாயனை. இந்த குலத்துல தோன்றணுமா? எங்கேயோ தசரதனுடைய குலத்துல பிறந்திருந்தால் பரமாத்மாவுக்கு அந்த பெருமை தகும். பரமாத்மாவுக்கு எத்தனை பெருமையோ அதே போல தசரதன் எப்படிப்பட்டவன்னா 10 திக்களையும் ரதத்தை விட்டு நாடு முழுவதும் இந்த ஜகத்து முழுவதையும் தன்னுடைய பரிபாலனத்துல தான் ஒருவனே அரசனாக இருந்து ஆண்டான். இப்ப அத்தனை பெருமை கொண்டிருக்கிறான். தேவலோகத்துக்கு தன்னுடைய தேரை விட்டு அனுப்பி தானே அங்க சென்று தேவர்களோடு அடிக்கடி சம்பந்தம் வைத்துக் கொண்டு பேச்சுகள் எல்லாம் நடத்துவான். இந்த அளவுக்கு செங்கோலாட்சி புரிந்தான் தசரதன். அவனுடைய குலத்துல வந்து பிறந்தால்னா எம்பெருமானுடைய அந்த பெருமைக்கு சேரும். வலது கையது இடது கையதுன்னே தெரியாமல் ஆய்குலத்துல போய் எம்பெருமான் தன்னை குழந்தையாக அமைத்துக் கொண்டு இவர்களோடு ஒன்றாக கட்டி புரண்டு விளையாடுகிறான், வெண்ணெய் திருடி சாப்பிடுகிறான்னா இது என்னன்னே மனசால நினைச்சு பார்க்க முடியலையே, என்ன ஆச்சரியம் என்று ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை மாயனை என்று அங்கேயும் சேர்த்து அனுபவிக்கலாம். அடுத்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. நம்ம சன்னதியில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் தாமோதரன், சௌமிய தாமோதரன், மிகவும் அழகான அந்த அழகை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தாமோதரன். அவன் என்ன செய்தார்? தாமத்தினாலே உதரத்திலே இடுப்பிலே கட்டுண்டார். எங்க? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஒரு நாள் யசோதை பார்த்தா இவன் நன்ன வெண்ணெய் திருடுறானே, இவன் எப்படியாவது அடக்கி வைக்கணும். அவர் வெண்ணெய் சாப்பிடுறது கூட தாயான யசோதைக்கு கவலை இல்லையா? ஐயோ இத்தனை வெண்ணெய் இவனுடைய வயிற்றுக்கு போயிடுத்தேன்னு தான் அவ கவலைப்படுறான். இவன் வெண்ணெய் சாப்பிடட்டும், வெண்ணெய் சாப்பிடுவதற்காகத்தான் பெத்தாளாம். கண்ணன் பிறப்பதற்கு முன்னாடி ஒரே கவலையா இருந்தாலும் நந்தகோபுரம் யசோதையும்.
ஐயோ வீடு முழுக்க வெண்ணையும் பாலும் தயிரமா இப்படி நிரம்பி இருக்கே, இதை சாப்பிட்டு அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு புத்திரன் இல்லையேன்னு தான் கவலைப்பட்டார்கள். அது பெருமானுடைய காதுக்கு வைகுந்தத்துல எட்டியது. தேவர்கள் எல்லாம் அப்படியே திருவாராதனம், நித்திய சூரிகள்லாம் திருவாராதனம் பண்ண சூட்டுனன் மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீர் ஆட்டி தூபம் தரா நிற்கவே என்ன தூபத்தை அகில் புகை சாம்பிராணி புகையெல்லாம் அப்படி சமர்ப்பித்து கொண்டிருக்க இது காதுல பட்டதா, கீழே நிறைய வெண்ணெய் திரண்டிருக்குங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே வெண்ணையா அப்படின்னு சடக்கென அங்கிருந்து மறைந்து கீழே கண்ணனாக அவதரித்து மொத்த வெண்ணையும் திருடி சாப்பிட்டு எல்லா லீலைகளையும் செய்து முடித்து மீண்டும் பரமபதத்துக்கு சென்றான் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். நித்திய சூரிகள் லோகத்திலிருந்த வெண்ணெய் கூட அங்க கிடைக்காது. அவர் சங்கல்பித்தார்னா எல்லாம் நினைவுக்கு முன்னாடி அங்க வந்து சேரக்கூடிய ஒரு உயர்ந்த உலகம். அங்க இருந்தும் ஆய்ப்பாடியில வெண்ணெய் திரண்டு இருக்குன்னா அதை நான் விடக்கூடாது, நான் போய் சாப்பிட்டே தீர வேண்டும்னு ஒரு ஆசை ஏற்படுகிறதுன்னா இது என்னன்னு சொல்லுவது தெரியல, எப்படி இதை புரிந்து கொள்வதுன்னே புரியலையே. எல்லாம் பெற்றிருந்தாலும் ஏதும் பெறாதவனை போலே, சரி தன்னுடைய சொத்து தானே வெண்ணெய், உலகமே அவருடைய சொத்துன்னா வெண்ணையும் அவருடைய சொத்து தானே, நேர வந்து எல்லாம் எனக்கு தான் கொடுக்கணும்னு நேர வாங்கி கொள்ளாமல் அதையும் திருட்டிலே கை வைத்து கள்ளத்தனமாக யாருக்கும் தெரியாம ராத்திரி வேளையா பகல் வேளையா எப்ப போய் திருடுவது, திருடலைன்னா ஒரே படபடப்பா ஆகி, யாரும் தன்னை பிடிக்கலன்னா அதை விட படபடப்பாகி, பிடிச்சதுக்கு அப்புறம் அடி வாங்கினா அதுக்கு அழுது, இதெல்லாம் என்ன சுவாமி வேலைன்னா அத்தனை லீலைகளும் இந்த இடத்துல தானும் அனுபவித்திருக்கிறான், அடியார்களுக்கும் அவ்வளவு அனுபவத்தை கொடுத்திருக்கிறான். ஆக அப்படி ஒரு நாள் இந்த தாயானவள் யசோதையானவள் அவனை பிடித்து கொண்டு, இவனுக்கு இவ்வளவு வெண்ணெய் உள்ள போச்சுன்னா வயத்துக்கு ஆகாதே, குழந்தையா இருக்கிறவன் போய் அளவுக்கு அதிகமாக வெண்ணெய் உண்டான் என்றால் வயிற்றுக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விட்டால் என்ன பண்ணுவது என்று அதனால சற்று மிரட்டி வைக்கணும். ரொம்ப அதிகமா போச்சு, கள்ளத்தனம் நிறைய திருட்டு அதிகமாகிவிட்டது, சற்று உரலோடு கட்டி வைப்போம் என்று கட்டி வைத்தாளாம். ஏன் சுவாமி உரலோட கட்டினான்னா, இந்த உரலை வச்சு கொண்டுதான் அவன் திருடினானான். கொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையுமுன் பட்டிக்கன்றே என்று ஒவ்வொரு கிரகங்களையும் ஆய்ப்பாடியில ஒவ்வொரு கோபிகையும் என்ன பண்ணுவாளான்னா, ஒரு உரல் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஓட்ட உரலை ஒரு பக்கம் கவுத்து வைப்பாளாம். எதுக்கு சுவாமி ஓட்ட உரல் எதுக்கு, நம்மாத்திலேயே ரொம்ப பழைய பொருள்கள் எல்லாம் சேர்த்து வைக்க கூடாது, எல்லாத்தையும் போட்டு கிரகத்தை சுத்தமா வச்சுக்கணும் நாம வச்சுக்கிறோம். ஆனா அங்க கோபிகைகள் எல்லாம் வேணும்னே ஒரு பொத்த உரலை எதுக்கு ஆத்துல வச்சுட்டு இருக்கான்னா, அது ஒண்ணும் இல்ல, கண்ணன் வந்தான்னா அவனுக்கு திருடுவதற்கு இது பயன்படுமோ இல்லையோ, அதனால உரல் இருக்கட்டும், இதை சாக்காக வைத்துக் கொண்டாவது அவன் என்னுடைய கிரகத்துக்கு வரமாட்டானா என்று எதிர்பார்த்துத்தான் அவர்கள் எல்லோருமே வைக்கிறார்கள். அப்படி வைத்து எம்பெருமான் அதே போல ஒரு உரல்ல ஏறி இப்ப போய் வெண்ணையை திருடி சாப்பிட்டுட்டான். அதனால வெண்ணைக்கு கூட துணை போன இந்த உரலையும் சேர்த்து கட்டி வைப்போம். ஒரு திருடன் இருந்தான்னா அவனுக்கு கூட துணை புரிந்தவர்களையும் சேர்த்துன்னா பிடிக்கணும், அவர்களுக்கும் சேர்த்துதான் தண்டனை கொடுக்கணும். எப்ப இந்த உரல் கண்ணனுக்கு சககாரம் பண்ணித்தோ இதுக்கும் தான் தண்டனை, சேர்த்து கட்டுவோம்னு சொல்லி கண்ணனையும் உரலையும் சேர்த்து வைத்து கட்டினாலும். சரி, அப்படி கட்டும் பொழுதும் இடுப்புல வச்சு கட்டிட்டா. இந்த இடுப்புக்கு தானே நீ அவ்வளவு பசின்னு போய் எல்லா வெண்ணையும் சாப்பிடணும்னு ஆசைப்படுற, வா உன் வயத்தை வச்சு கட்டுறேன்னு சொல்லி கண்ணீன் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று மதுர கவியாழ்வார் ஆச்சாரிய நிஷ்டையில ஊன்றியவர். நம்மாழ்வார் தவிர தேவுமத்தரியன் குருகூர் நம்பின்னு சொன்னவர் முதல் பாசுரத்துல எதை அனுபவிக்கிறார்னா, கண்ணீன் உன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். அவர் கூட என்ன திருநாமத்தை சொல்றார், மாயன் என்றுதான் அந்த எம்பெருமான கொண்டாடுகிறார். என்ன மாயம் என்ன மாயம், தனக்கு நேரே சொத்தா இருக்கக்கூடிய வெண்ணையை எனக்கு ஒரு கவலம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடலாம். முதல்ல சங்கல்பித்தாலே முன்னாடி வந்துட போறது, அடைஞ்சிட போறான், திருப்தி ஆகிட போறது. அதையும் விட்டுட்டு ஏதோ திருடுறேன் பேர் வழின்னு வச்சுட்டு அந்த திருட்டையும் ஒழுங்கா செய்து முடிக்காமல் களவில அகப்பட்டு பிடிபட்டு அதுலயும் தாயார் இடத்துல போய் மொத்துப்பட்டு கயரால கட்டி கொண்டு அதை விடுவித்து கொள்ள தெரியாமல் அழுது கொண்டு அலற்றி கொண்டு, இதெல்லாம் என்ன மாயம் என்ன மாயம் என்ன ஆச்சரியம்னு ஈடுபடுகிறாள். அப்படி தாய் அந்த யசோதையானவள் உரலோடு கட்டி வைத்தாளாம். அப்படி கட்டி வைத்த பொழுதுதான் தேவர்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறா, என்ன தவம் செய்தாள் இந்த யசோதைன்னு தெரியலையே. ஒரு பாட்டே பிரசித்தமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற பாட்டு தான். அப்படி இந்த யசோதை என்ன தவம் செய்தாள், பிரம்மா முதலானவர்கள்லாம் இன்னும் அந்த எம்பெருமான் கிடைப்பனான்னு கண்ணை மூடிக்கொண்டு தியானத்துல ஆழ்ந்து கிடக்க, அத்தனை பேரையும் விட்டுட்டு எம்பெருமான் இந்த யசோதை நடத்துல வந்து இத்தனை அனுபவத்தை கொடுத்திருக்கிறானே என்று அவர்கள் அத்தனை பேரும் வியக்கும்படியாக தாய்க்கு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்தான். தாய்க்கு குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்ன, வயிற்றில் தழும்பாலே யசோதை பிராட்டியை விளங்கச் செய்தவன். பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டுதல்னா என்ன அர்த்தம்னா, ஐயோ என்னமா பெற்றிருக்கா இந்த குழந்தைய, இந்த தாய் என்னோ தாய் என்று அனைவரும் அந்த தாயை கொண்டாடுகிறாளாம். அது மாதிரி யசோதைய அனைவரும் கொண்டாடும் விதத்திலே இந்த எம்பெருமான் அப்படி லீலைகளை செய்தான். இது அப்படியே நேர் மாறு. கௌசலைக்கு எப்படிப்பட்ட பெருமைனா,
என்னமா ராமனை பெற்றிருக்கா, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு விஸ்வாமித்தர் ரிஷி கொண்டாடுறார். தசரதனால கொண்டாடி இருக்கணும். ஆனா முதல்ல ராமபிரான துயில் எழுப்பும் பொழுது கௌசல என்னமா பெற்றாள், என்னமா பெற்றாள் ராமனை. இவ்வளவு ஒழுக்கமா, இவ்வளவு அனுஷ்டானமா, எத்தனை தர்மம் உண்டோ அது அத்தனை அப்படியே ஒரு சேர கடைபிடிக்கக்கூடிய ஒரு அழகான இந்த குழந்தையை எப்படிதான் பெற்றாள்னு கௌசலையை கொண்டாடினாள். ராமனுடைய நல்ல பண்புகளுக்காக கௌசலைக்கு நல்ல பெயர் கிட்டியது. அது பெருசா? கிருஷ்ணனுடைய தீம்பு, அவர் பண்ணக்கூடிய தீய காரியங்களாலேயே யசோதைய எல்லாரும் கொண்டாடுற. ஆஹா, என்னமா கண்ணனை பெற்றிருக்கான்னு இது பெருமையானா? நல்ல குணங்களால தாய்க்கு நல்ல பெயரை கெடுப்பதை விட தீய பண்புகள், தீய காரியங்களை பண்ணி தீய பண்புகளாலேயே தாய்க்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தான்னா கண்ணனுக்கு தானே பெருமை. அதைத்தான் தெரிவிக்கிறாள். அளவற்ற ஒளியுடைய அந்த புத்திரனால் கௌசல்யை சோபித்தாள் என்றும், என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்றும் சொல்லுகிறபடியே உலகத்தார் கொண்டாடுகையாலே பெற்ற வயிற்றுக்கு பட்டம் கட்டினவனை தாமோதரனை, இடுப்பிலே அந்த கயற்றினுடைய தழும்பு, அத்தோடுதான் இன்னைக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறார். முன்பக்கமும் அந்த தழும்பு உண்டாம், பின்பக்கம் சேவித்தாலும் அந்த தழும்பு சேவையாகிறது. அதனால தாமோதர கண்ணனாகவே எம்பெருமான் இங்க சேவை சாதிக்கிறான். அந்த தாமோதர தத்துவத்தினால என்ன காட்டுறார்? இடுப்புல அந்த தழும்போடு அவர் என்ன காட்டுறாருன்னா, நமக்கெல்லாம் எது அடையாளம்னா, எம்பெருமானுக்கே தாசன் தொண்டன்னு சொன்னால் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொள்ளுவது, திருவிலச்சனை பெறுவது என்று தோள்கள்ல சங்க சக்கர முத்திரைகளை பெற்றுக்கொண்டு நான் அந்த எம்பெருமானுக்கே அடியவன் என்று நாம காட்டுகிறோமா? இப்ப நமக்கெல்லாம் பரமாத்மா சேஷி, அவர் தலைவராயிற்ற, அவருக்கு எது அடையாளம்னா இடுப்புல இருக்கக்கூடிய இந்த தழும்பு தான் அடையாளம். நாமெல்லாம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொண்டு உனக்கு அடியவன் சொன்னால் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நான் உனக்கு அடியவன், உன்னால கட்டப்பட்ட தழும்போடு இருக்கிறேன் பாரு. இந்த மாதிரி அடியவர்களுக்கு தான் நான் அடியவன் தன்னை தாழ விட்டு கொண்டு வருகிறான். என்னைத்தான் பட்டர் அழகா தெரிவிப்பாராம். அவன் கட்டின கட்டை அவனாலும் அவிழ்க்க முடியாது, அவன் கட்டுண்டதை நினைத்தால் நம்முடைய கட்டு கழன்று விடும்னு சொல்லி பட்டர் சேஷியுடைய திருவிழச்சினை, சேஷியான பரமாத்மாவுக்கு இதுதான் அடையாளம். யாரு சேஷி? அது சேஷி யாருன்னா திருமார்பல பிராட்டியோடு இருப்பவன் சேஷி, திருவுக்கும் திருவாகி இருப்பவன் சேஷி. இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லித்து வாஸ்தவம். அதெல்லாம் ரொம்ப தேடி கண்டுபிடிக்கணும். யாருக்கு இடுப்புல தழும்பு இருக்கோ அவன் தான் நமக்கெல்லாம் தலைவன். சுவாமி, இடுப்புல தழும்பு இருக்குன்னு சொன்னா அவன் தான் தலைவனானா? ஆமா, அவன் தானே அடியார்களுடைய அந்த சொல்ல கேட்டு அவர்களுக்கும் கட்டுண்டு அவர்கள் கையாலேயே மொத்துப்பட்டு இப்படி தன்னை தாழ விட்டுக் கொள்ளுகிறான்னா, இந்த சௌசீல்ய குணம் இருப்பவன் தான் சேஷியாக இருக்க முடியுமே தவிர இந்த மாதிரியான குணம் இல்லாதவனுக்கு பரமாத்மாங்கிற பெயரை ஏற்படாது. இப்ப இதுதான் பரமாத்மாவுக்கு அடையாளம்னு பட்டர் தெரிவிப்பறாம். அந்த கட்டை அவராலையும் அவிழ்த்துக்க முடியாது. யசோத கட்டு வச்சானா இதை அவிழ்க்க முடியாதான்னா அவிழ்க்க முடியாது. எப்படி அவன் கட்டின கற்றை நம்மால் அவிழ்க்க முடியாதோ, மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திதே என்ன இந்த சம்சாரத்துல நம்மை வைத்து கட்டுகிறான் எம்பெருமான். நம்முடைய கர்மத்தினாலே இன்னென்ன பிறவிகளை எடுன்னு நம்ம கட்டுகிறானே, இதுல இருந்து நம்மால பிரித்து கொள்ள முடியுமா? நாமே இந்த கட்டை அவிழ்த்து கொண்டு சம்சாரத்துல இருந்து முக்தி பெற முடியுமான்னா முடியாதே. அவரா வந்து பிரிச்சாதான் பிரிக்க முடியும். சரி, இதே மாதிரி நாம அவரை கட்டி வச்சோம். இப்ப யசோதை அவனை கட்டி வச்சாலே இதுல இருந்து அவரால பிரிச்சுக்க முடியுமான்னா யார் கட்டினாலோ அவாதான் அவுக்கணும். கீதையில அதைத்தானே சொன்னார், நான் கட்டி வச்சா நான் தான் அவிழ்க்கணும். இப்ப யசோத கட்டினாளா, யசோத அவிழ்த்தாதான் கண்ணன் அவிழ்த்துப்பனான். அதனால அவனாலும் அவிழ்க்க போகாது என்று இப்படி தன்னை அமைத்து கொண்டான் தாமோதரன் என்று. பிராட்டி கயிற்றினால் கட்டிய அடையாளத்தை தரித்து கொண்டிருக்கிறான் என்பதே இவனுக்கு ஒரு சிறந்த அடையாளமாய் சிறந்த பெயராக ஏற்பட்டு விட்டது. இப்ப இதுவன்னோ மாயம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை மாயனை. என்ன ஆச்சரியம்! பிரம்மா முதலான ரிஷிகள், அதாவது தேவர்கள் என்ன, நித்திய சூரிகள் என்ன, இவர்களெல்லாம் எங்களுக்கு ஒரு அனுபவம் கிட்டுமான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க, அவர்களையெல்லாம் கார்கடை கொண்டு எம்பெருமான் யசோதையினுடைய கிரகத்திலையும் கோபிமார்கள் கிரகத்திலையும் இப்படி கட்டுண்டு மொத்துண்டு அடியுண்டு கிடக்கிறான்னா என்ன மாயம்னே தெரியலையே. ஆணை காத்தோர் ஆணை கொன்னு ஆணை மேத்தி ஆணையுண்ணி அண்ணு குன்னம் ஒன்னினால் ஆணையன்னு சென்னடத்த மாயம் என்ன மாயமே என்று திருமழிசை ஆழ்வார் பல மாயங்களை சேர்த்து தன்னுடைய பாசுரங்கள்ல எல்லாம் அனுபவிக்கிறார். அது அத்தனையும் சேர்த்துத்தான் இப்படி மாயத்தால கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் பல ஆச்சரிய குணங்களை கொண்டிருக்கிற எம்பெருமானை வாயாலே பாடினோம் என்று சொன்னால், தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. தூயோமாய் வருதல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தூய்மையா குளிச்சுட்டு வருதரா என்றால் அது இந்த இடத்துல பொருள் இல்லையா. இப்ப தூய்மையாக வருதல்னா எனக்கு வேறு பிரயோஜனங்கள் எதுவும் வேண்டாம், கண்ணனுடைய ஆனந்தம் ஒன்றுதான் எனக்கு பிரயோஜனம் என்று கொண்டு யார் வருகிறானோ அவன் தூய்மையோடு வருகிறான். எம்பெருமானுக்கு பலரை சமர்ப்பித்து விட்டு அது வேண்டும் இது வேண்டும்னு மடி ஏந்தி கேட்கிறோம் என்றால் தூய்மை போயிற்றுன்னு அர்த்தம். இந்த உடல் கொடுக்கப்பட்டதே அவனாலே, அப்ப அவனுக்கு தொண்டு செய்வதற்குத்தான் இந்த உடல் என்று கொண்டு
அனைத்தையும் கைங்கரிய வடிவமாக கைங்கரிய ரூபமாக அவனுக்கு செய்ய வேண்டும். அதனாலதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எந்த ஒரு கிரியையாக இருந்தாலும் பகவத் ஆக்ஞையா பகவத் கைங்கரிய ரூபம்னு தெரிவிக்கிறோமே. அப்ப அனைத்தையுமே தொண்டு கைங்கரியம்ங்கிற அந்த வடிவத்துல செய்தோம் என்றால் அப்ப தூய்மைன்னு அர்த்தம். இல்ல எல்லாத்தையும் செய்துட்டு அதை கொடுக்கறியா இதை கொடுக்கறியான்னு கையேந்துகிறோம் என்றால் தூய்மை போயிற்றுன்னு அர்த்தம். அப்ப எம்பெருமானிடத்துல எதையும் எதிர்பார்ப்பாமல் நாம வர வேண்டும். மேலும் நாம ஏதோ தகுதியை சம்பாதித்து கொண்டு வர வேண்டும் என்றே கிடையாதான். யார் யாருக்கு என்னென்ன இருக்கிறதோ அப்படியே வரலாம். நிறைய குற்றம் செய்திருப்பவன் இந்த குற்றத்தெல்லாம் போக்கி கொண்ட பிற்பாடுதான் நான் எம்பெருமானிடத்துல வர வேண்டுமா என்றால் தேவையே இல்லை. கங்கை நீராட போகிறான் ஒருத்தன், ரொம்ப பாவம் செய்திருக்கிறேன் என்ன பண்றதுன்னு கேட்க போய் கங்கையில தீர்த்தமாடினா எல்லா பாவமும் போயிடும் இப்படின்னு உபதேசித்தார். சரி என்று யாத்திரையாக புறப்பட்டு கங்கையில தீர்த்தமாட போனான். போகும்பொழுதுதான் அவனுக்கு சந்தேகம் வந்தது. கங்கை ரொம்ப புனிதமான நதி ஆயிற்றே, நாமும் மிகவும் தாழ்ந்தவன், நான் தாழ்ந்தவன் போய் அந்த புனிதமான கங்கையில எப்படி குளிப்பது? அப்ப என்னுடைய தாழ்வை முதல்ல போக்கிக்கிறதுக்கு வேற எங்கேயான ஒரு கிணறு இருந்தது குட்டை இருந்ததுன்னா அங்க போய் குளிச்சுட்டு அப்புறம் போய் கங்கையில குளிக்கலாமான்னு கேட்டால் இது என்ன முட்டாள்தனம்? எல்லா பாப்பங்களையும் சேர்த்து போக்கக்கூடிய கங்கை இந்த பாப்பத்தையும் போக்காதா என்ன? ஆகவே எந்த குறையும் இல்லை, நீ போய் ஒரு முழுக்கிட்டாலே உன்னுடைய எல்லா பாபமும் போகும். அதே மாதிரி எம்பெருமானை பற்றினோம் அவருடைய நாமங்களை சொன்னோம் என்றால் நாம ஏதோ தகுதியை சம்பாதித்து கொண்டுதான் வர வேண்டும், தூய்மையை சம்பாதித்து கொண்டுதான் வர வேண்டும் என்பது கிடையாது என்பதுதான் இந்த இடத்துல தூயோமாய் வந்து நாம் என்று பாசுரத்துல நேர்ம தூய்மையோட வரணும்னு சொல்லியிருக்கா. அது என்ன தூய்மைனா என்னுடைய முயற்சியினால என்னுடைய குற்றங்களை தோஷங்களை போக்குகிறேன் என்ற அந்த எண்ணம் இல்லாமல் எம்பெருமானுடைய சம்பந்தத்தினாலதான் அவருடைய அருளாலத்தான் என்னுடைய குற்றங்கள் தோஷங்கள் விலகுகின்றனங்கிற அந்த எண்ணத்தோடு எம்பெருமானோடு சேர வேண்டுமா. ஒரு விபீஷணன் ராமபிரானை பற்ற வந்தவன் அந்த சமுத்திரத்துல ஒரு முழுக்கிட்டு வந்தானா, இத்தனை காலம் ராவணனோடு தொடர்பு, ஒரே அழுக்கு, ராவணனோட தோஷம் எல்லாம் எனக்கும் வந்திருக்கு, ராமனை இப்போ பற்றுகிறோம். திருப்புல்லானிங்கிறது எவ்வளவு உயர்ந்த இடம், நாமெல்லாம் போய் தீர்த்தமாடுறோம் நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கி கொள்றதுக்கு. விபீஷணன் வந்தவன் நேர சமுத்திரத்துல ஒரு முழுக்கிட்டு ராமா சரணம்னு வந்தானா என்றால் இல்லையே, நேர அந்த அடுத்த க்ஷணம் நீ கோடரி காம்பு, இந்த குலத்திற்கே ஒரு கோடரி காம்பாக பிறந்திருக்கிறாய்னு அவமானம் பண்ணா ராவணன். கேட்டுக்கொண்டு பொறுக்க முடியவில்லை. எவ்வளவோ நல்லது சொன்னி உனக்கு காதுல ஏறல, இனிமே இவனோடு இருப்பது தகாது என்று அந்த க்ஷணமே அவனை உதறிவிட்டு கையில ஒரு கதை எடுத்துக்கொண்டான். அவனுக்கு அந்தரங்கமாக 4 சிஷ்யர்கள் சேர்ந்தனர். அனைவருமாக நேர இக்கரைக்கு வந்து ஆகாசத்திலே நின்று கொண்டு ராமா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்ற இந்த விபீஷணன் என்பவன் நான் வந்திருக்கிறேன், சுக்ரீவன் முதலான வானரங்களே உங்களிடத்துல மன்றாடுகிறேன், புருஷகாரமாக இருந்து என்னை ராமபிரானிடத்துல சேர்த்து வையுங்கள்னு பிரார்த்தித்தான். அப்ப அவன் வந்தவன் நான் தூய்மையை சம்பாதித்து கொண்டுதான் ராமனிடத்துல வரணும்னு வரலையே, அப்படியே என்றோ வந்தான். அதை போல நாமும் அந்த எம்பெருமானிடத்துல வந்து அப்படியே அவரிடத்துல பற்றலாமே தவிர ஏதோ அதிகாரத்தை சம்பாதித்து கொண்டுதான் வர வேண்டும் என்பது கிடையாது. அதே போல வேறு பிரயோஜனங்களை இயலாமல் எம்பெருமானுக்கு அனைத்தையும் தூய்மையாக கொடுக்க வேண்டும். அதைத்தான் மேல தெரிவிக்கிறார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, தூய்மையான புஷ்பங்களை எம்பெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படின்னா விலை ஒசந்ததாய் மனோரஞ்சிதம் மல்லி இது முதலான ரொம்ப உயர்ந்த புஷ்பங்களை கொடுக்கணுமான்னா அது இந்த இடத்துல அர்த்தம் அல்ல. எந்த புஷ்பத்தை வேணுமாலும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாம். இந்த பூ அவருக்கு ஆகும் இந்த பூ அவருக்கு ஆகாது என்பதே கிடையாது. எல்லா புஷ்பத்தையும் சமர்ப்பிக்கலாம், ஆனா தூய்மையோடு சமர்ப்பிக்க வேண்டும். தூய்மைன்னா என்ன, போய் ஜலத்துல நன்னா அலம்பி கொண்டு வந்து கொடுப்பதான்னா அதுவும் அல்ல. இந்த புஷ்பத்தை நம்மால கொடுக்க முடிந்ததே, எம்பெருமான் என்னை கொண்டு இந்த புஷ்பத்தை அவரிடத்துல சேர்த்து கொண்டானேங்கிற அந்த எண்ணத்தோடு கொடுத்ததுதான் தூய்மை. எப்படி ஒரு கஜேந்திர ஆழ்வான் அந்த தாமரை புஷ்பத்தை குலத்திலிருந்து பறித்த பிற்பாடு இந்த புஷ்பம் எம்பெருமானுடைய திருவடிக்கு சேர வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கத்துலதான் அவன் கூப்பிட்டானே தவிர தன் பிராணனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கூப்பிடவே இல்லை. கரஸ்த கமலான்யவ பாதையோர் அர்ப்பிதம் தவ, நல்ல தாமரை புஷ்பத்தை பறிச்சுட்டேன், இப்ப அதை வீணடிச்சேங்கிற குற்றம் என்னிடத்துல வந்துடும். இந்த புஷ்பம் அவருடைய திருவடிக்கு போகலன்னா அப்ப இந்த புஷ்பம் படைக்கப்பட்டதே எம்பெருமானுடைய திருவடியில போய் சேருவதற்கு, அதை நான் பாட்டுக்க பறிச்சுட்டு அதனுடைய பிறவியும் கெடுத்தேன், என்னுடைய பிறவியிலையும் பாப்பத்தை செய்தவனாக ஆகிவிடுவேன். ஐயோ இப்படி ஒரு பெரிய கஷ்டத்துக்கு என்னை ஆளாக்கி விட்டானே இந்த முதலை, இந்த ஆபத்திலிருந்து என்னை போக்கி கொடு, இந்த புஷ்பத்தை உன்னுடைய திருவடியில சேர்த்துக்கொள். இதற்குத்தான் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய்னு அந்த கஜேந்திர ஆழ்வான் கூப்பிட்டார். அப்ப புஷ்பத்தை கொடுக்கணும் என்றால் இது எம்பெருமானுக்கு நம்மால கொடுப்பதற்கு
எம்பெருமான் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு தந்தாரே, நம்மிடத்துல எம்பெருமான் ஏற்றுக்கொண்டாரேங்கிற அந்த எண்ணத்தோடு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி, தூமலர் தூவி தொழுதுங்கிறான். தூவுதல்னா அர்ச்சனை பண்ணும்போது அப்படி தூவுதல் எப்படி வேணாலும் சேர்க்கலாமா. புஷ்பயாகம்னு திருமலையில நடக்கிறதே, எப்படி அப்படி தூவி அடிக்கிறா. நம்ம இங்கேருந்து பார்த்திருந்தா அவர் முகத்துல எல்லாம் படாதா, பக்கத்துல இருக்கிற பிராட்டிமார்கள் அவர் பேர்ல எல்லாம் இப்படி வீசி அடிச்சா அவளுக்கு கோபம் வராதா என்றால், புஷ்பத்தினால நீ என்னை எப்படி அர்ச்சித்தாலும் பெருமான் அப்படியே மகிழ்கிறான். அதனால முறைகட ஏதோ ஒரு விதத்துல இந்த புஷ்பம் பெருமானுக்கு சேர வேண்டும் என்று அவரிடத்துல சேர்த்தால் பெருமான் மிகவும் ஆனந்தப்படுகிறார். கல்லார் துழாயும் கணவளரும் கூவிலையும் உள்ளார் முளரியும் ஆம்பலும் உன் கண்டக்கால் புக்கிடந்தான் புல்லாயோர் ஏனமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கென்னு உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமா கொள்ளோமே என்று திருமங்கையாழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, அப்படி போற போக்குல பல புஷ்பங்களை பார்த்தால் இந்த புஷ்பங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிக்குன்னு மனசால நினைக்கணுமா. அப்படி நினைக்கக்கூடிய உள்ளம் யாருக்கு இல்லையோ அவர்கள்லாம் தொண்டர்களே இல்லை. அவர்களோட சேர்ந்து என்ன பிரயோஜனம், பெருமானே அவர்களோட சேர்த்தியே எனக்கு வேண்டாம் என்று தெரிவிக்கிறார். இப்படி அனைத்தையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். கண்ணனே கீதையில என்ன சொல்றார், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயஷ்டதி ததகம் பக்தி உபஹர்தம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா. ஒரு புஷ்பத்தை கொடுத்தாலும் இளைய கொடுத்தாலும் பழத்தை கொடுத்தாலும் தீர்த்தத்தை கொடுத்தாலும் மிகுந்த ஆனந்தத்தோடு உண்ணுகிறேன்கிறார். புஷ்பத்தை கொடுத்தா சூட்டிக்கணும், இளைய கொடுத்தா உண்ணலாம், தீர்த்தத்தை கொடுத்தா பருகணும். இது கூடவா கண்ணனுக்கு தெரியாதுன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. என் பக்தன் இதை கொண்டு வந்து கொடுத்தானேங்கிற அந்த ஒரு பதட்டத்துல எதை கொடுத்தாலும் அப்படியே வாங்கிக்கிறாராம். விதுராழ்வான் சரித்திரத்துல அதான தெரிவிக்கிறார். விதுராழ்வானுடைய திருமாளிகை கண்ணன் எழுந்தருளினான், அவருக்கு ஒரே படபடப்பாயிடுது. ஐயோ, நம்ம குடிசைக்கு தாழ்ந்தவனான என்னுடைய இடத்துக்கு எம்பெருமான் வந்திருக்காரா. பீஷ்மருடைய இடத்துக்கு போவார், துரோணருடைய இடத்துக்கு போவார், இங்கேயோ அரசவையில துரியோதனுடைய அரண்மனைக்கு போவார்னு நினைத்து கொண்டிருந்தேன். மிகவும் தாழ்ந்தவன் என்னுடைய இருப்பிடத்தை நோக்கி பராத்பரனான எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறாரா என்று பதட்டப்பட்டு உள்ள கூப்பிடுறேங்கிறார். வாசல்லே நிறுத்தி வச்சு பேசின்றார். உள்ளவாருன்னு திரும்பி அழைத்து கொண்டு போய் ஆசனத்தை அப்படி தடவி பார்த்தாராம். ஐயோ, எங்கேயான முள்ளு கில்லு இருந்தா என்ன பண்றது, ஏதேனும் ஊசி வச்சிருந்தா என்ன பண்றது. ஏன்னா துரியோதனுடைய அந்த அரசவையில இருந்தே பழக்கம். அவனுடைய அந்த சோரை உண்டு எனக்கும் அந்த எண்ணெய் வந்துடுத்துன்னா எம்பெருமானுக்கு எதிர்த்து எதையானும் செய்துட்டா என்ன பண்றதுன்னு தடவி தடவி பார்த்தாராம். கண்ணனை உட்கார வைத்து அவருக்கு புஷ்பம் கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், நிறைய தட்டு முழுக்க பழத்தை கொண்டு வந்து வைத்து உரிக்கிறார். வாழைப்பழத்தை தோலா கொடுக்கிறார், பழத்தை கீழே போடுறார். கண்ணனும் வாங்கி வாங்கி அப்படியே பக்தியில மெய் மறந்து போய் அத்தனை தோலையும் அப்படியே பசுமாடு தோலை சாப்பிடுற மாதிரி கண்ணனும் அப்படியே தோலை சாப்பிட்டுட்டே இருக்கார். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் தான் இவருக்கு கீழே பார்த்தா ஒரே பழமா இருக்கு. ஐயோ, பழத்தை எம்பெருமான கொடுக்குறேன்னு நினைச்சுட்டு தோலை கொடுத்துட்டேன், அவரும் வாங்கி சாப்பிட்டுட்டாரே. என்ன இன்னும் பயம் அதிகரித்து, ஐயோ பெரிய அபச்சாரப்பட்டுட்டேன், உபச்சாரம் பண்றேன்னு பேர் வச்சுட்டு அபச்சாரப்பட்டுட்டேனே, என்ன க்ஷமஸ்வான்னு பிரார்த்தித்து மீண்டும் பழத்தை கொடுக்குறேன் கண்ணா, ஸ்வீகரிக்கணும்னு உடனே எனக்கு பசி அடங்கெடுத்துப்பா, உன்னுடைய கலக்கம் தான் என்னுடைய பசியை தீர்க்குமே தவிர எனக்கு என்ன இயற்கையில பசியாவது தாகமாவது. நான் வந்துட்டேன்னு உடனே கலங்கி நீ எனக்கு பண்ணின இந்த உபச்சாரத்தினாலேயே நான் மகிழ்ந்து விட்டேன் என்று எம்பெருமான் தெரிவித்தானே. அதை போல எம்பெருமானுக்கு அந்த அன்போடு சமர்ப்பிக்க வேண்டும். இதைத்தான் தூய்மைங்கிறான். நான் நிறைய பழத்தை கொடுத்துட்டு நாளைக்கே எனக்கு இந்த வருமானம் வர வேண்டும், எனக்கு இவ்வளவு வருமானம் வருவதற்கு நீ ஏதான அருளை புரிய வேண்டும்னு பிரார்த்தித்தால் வியாபாரம்னு அர்த்தம். நான் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன், நீ எனக்கு இவ்வளவு கொடு. திருமலையப்பனுக்கு அதானே வேண்டிக்கிறோம். பெருமானே எனக்கு இவ்வளவு ரூபாய் வருதுன்னு சொன்னா உனக்கு உண்டியலுக்கு அதுல இருந்து 1% எடுத்து சேர்க்கிறேன். மொத்தத்தையும் அவர் கொடுப்பாராம், அதுல ஒரே 1% அவர் கொடுப்பாராம். இது என்ன ஒரு வியாபாரம்? இந்த மாதிரி செய்தால் அப்ப தூய்மை இல்லை என்று அர்த்தம். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இதுதான் முக்கியமான உபாயம் என்று வராக பெருமாளிடத்திலேயே பூமி தேவி தெரிந்து கொண்டார். வராக பெருமான் பூமியை இடர்ந்து எடுத்தார். அப்ப பூமாதேவிக்கு ஒரே நடுக்கமா இருந்தது. ஏன்னா சமுத்திரத்துக்குள்ளதான் அழுத்தி வைத்திருந்தான். அப்படி மேல தூக்கின உடனே சற்று அந்த நடுக்கம் தீர்ந்தது. ஆனாலும் முழுமையாக அந்த நடுக்கம் அடங்கவே இல்லையா. பிராட்டியை பார்த்து விசாரிக்கிறார் வராக பெருமாள். என்ன ஆயித்து பூதேவி, உமதான் அப்பவே ரட்சிச்சுட்டேனே, இன்னும் ஏன் நீர் நடுங்கி கொண்டிருக்கிறீர்னா, அது ஒண்ணும் இல்லை, என்ன தூக்கி விட்டுட்டீர், ஆனா இந்த என்னுடைய மடியில இருக்கிற குழந்தைகள்லாம் இன்னும் சம்சாரமாகிற சமுத்திரத்துல அழுந்தி இருக்கிறார்களே, இவர்களெல்லாம் எப்படி தூக்க போகிறீர், இதற்கு ஏதேனும் வழி உண்டா என்று கேட்க அப்ப வராக பெருமாள் உபதேசித்தாராம். ஒன்னும் கவலை இல்ல தேவி, அவர்களெல்லாம் என்னை நோக்கி சிந்திக்க சொல், என்னுடைய நாமங்களை வாயார பாடச் சொல், எனக்கு கைகளால 2 புஷ்பங்களை கொடுக்க சொல், அதை வைத்துக்கொண்டே நான் அவர்களை நினைத்து இறுதியில நான் அவர்களை வைகுந்தத்துக்கு அழைத்து செல்லுகிறேன். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமகம் ததஸ்தம் ரியமானந்த காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்.
வராக பெருமாளுடைய அற்புதமான சரம ஸ்லோகம். அவர் என்ன தெரிவிக்கிறார்? யார் ஒரு பக்தன் தனக்கு எல்லா உடல்நிலை சரியாக இருக்கும் பொழுது என்னை சிந்தித்து நான் அந்த எம்பெருமானுக்கு அடியவன் என்று என்னை சிந்திக்கிறான், என்னுடைய நாமத்தை சொல்லுகிறானோ அவனை நான் நினைக்கிறேன்கிறார் வராக பெருமாள். அவனுக்கு மரண தருவாய் வரும் அல்லவா, அந்த சமயத்தில் அவனுக்கு நினைக்க முடியுமோ முடியாதோ, மரணப்படுக்கையில என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்படி அவன் தவித்துக் கொண்டிருக்கிற சமயத்திலும் நான் அவனை மனதிலே நினைத்து கொண்டு நான் அவனை பராம் கதி, என்னுடைய உயர்ந்த கதிக்கு அழைத்து செல்லுகிறேன்னு எம்பெருமான் தெரிவிக்கிறார்னா அதைத்தான் பூமி தேவியின் இடத்துல உபதேசிக்க அதை அப்படியே மனசில பதித்து கொண்டாள். சரி, தக்க சமயம் வரட்டும், பூவுலகத்துல பிறந்து அனைவருக்கும் இதை உபதேசிக்க வேண்டும்னு காத்து கொண்டிருந்தாள். வரிசையா ஆழ்வார்களுடைய அவதாரம், அதுல பெரியாழ்வார் அவதரிக்க அவருக்கு குமாரத்தியாக அவதரித்து 5 வயது சிறு பிராயத்திலேயே உயர்ந்த திருப்பாவை அருளி செய்து அதுல 5வது பாசுரத்திலேயே அற்புதமான இந்த அர்த்தத்தை வெளியிட்டார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது, புஷ்பங்களை எம்பெருமானோட திருவடிகளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வாயினால் பாடி, பாடின்னு சொன்னால் போறோம். பாடுவதுன்னு சொன்னாலே வாயாலத்தானே பாடணும், கையால பாட முடியுமா, காதால பாட முடியுமா? முடியாது. இப்போ பாடின்னு சொன்னால் போறோம். அதே மாதிரி சிந்தித்துன்னு சொன்னாலே போறோம். மனத்தினால் சிந்தித்துன்னு ஏன் சொல்லணும்? ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ வெறுமனே சொற்களை அதிகமா பிரயோகிக்கவே மாட்டார். அந்த இடத்திற்கு தேவையாக இருந்தால்தான் சொற்களை பிரயோகிப்பார்கள். இப்ப வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஏன் சொல்றான்னா, இந்த வாய் படைத்த பிரயோஜனமே எம்பெருமானை பாடுவதற்குத்தான். வாய் எதுக்கு கொடுக்கப்பட்டது? நிறைய தின்பண்டங்களை வாங்கி நன்னா சுவைத்து அனுபவிப்பதற்கா வாய் கொடுத்திருக்கு? இல்ல கண்ட வம்பு பேச்சு பேசி எதையோ பேசி அனுபவிப்பதற்கு வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. இந்த வாய் எம்பெருமானுடைய நாமங்களை பாடுவதற்காகவே கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இந்த வாய் எனக்கு கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேருக்கு பேசுற சக்தியே இல்லை, வாய் இருந்தாலும் நாமங்களையே சொல்ல முடியாத அளவுக்கு பாபங்கள் எல்லாம் மூடி இருக்கும். வால்மீகியினுடைய சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு ராமங்கிற திருநாமத்தை சொல்ல முடியாமல் போயிட்டு உடனே அவர் என்ன சொல்லி கொடுத்தார்? ராம சொல்ல முடியலையா, மராமரான்னு சொல்லுன்னு திருநாமத்தையே மாத்தி சொல்லி கொடுத்தாருன்னா அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நமக்கு நிறைய பாபங்கள் மூடி இருந்ததுன்னா நல்ல சப்தங்களை வாயால கூட சொல்ல முடியாதான். அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு துர்கதி நமக்கு ஏற்படும். அப்ப அவ்வளவு கர்மங்கள் மூடி இருந்ததுன்னா வாயால நல்ல சொற்களை கூட பேச முடியாது. ஆனால் இப்ப நமக்கு அந்த மாதிரியான கஷ்டமெல்லாம் இல்லையே. நாமங்களையும் தெரிய வைத்து வாயையும் நன்றாக கொடுத்து பேசுவதற்கு ஆற்றல் சக்தியும் கொடுத்து இன்னும் நாம நாவால அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லலைன்னா நாமெல்லாம் என்னன்னு சொல்றது? அப்ப வாயினாலே எம்பெருமானுடைய திருநாமத்தை பாட வேண்டும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. முதல்ல மனசால சிந்தித்ததை தான் வாயால பேசுவோம். வாயால ஏதோ பேசுறேன், இப்ப உபன்யாசம் சொல்றேன்னா என்னென்ன சொல்ல வேண்டும் என்பதை முற்கூட்டியே சிந்தித்து தான் இங்க வந்து சொல்ல முடியும். ஆண்டாள் கிரமத்தையே மாத்துகிறாளே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. மனத்தினால் சிந்தித்து வாயார பாடின்னு சொல்லி இருக்க, அப்படி சொல்லாமல் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொல்றாளேன்னா அந்த முறையெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாய் இருக்குன்னா எம்பெருமான பாடிக்கொண்டே இருக்கணும், மனசு இருக்குன்னா எம்பெருமான சிந்தித்து கொண்டே இருக்கணும். இது என்ன, இது சிந்தித்த பிற்பாடுதான் அது பாடுதல், அது பாடின உடனேதான் இது சிந்தித்தல், அப்படிங்கிற அந்த கிரமம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது என்று தொழுது மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு எழுதும் என்னும் இது மிகையாதலின் என்று நம்மாழ்வாரும் அருளி செய்தார். இப்படி அந்த எம்பெருமானிடத்துல நம்மை சமர்ப்பிக்கிறோம். வாயால அவருடைய நாமங்களை பாடுகிறோம், கைகளால எம்பெருமான தொழுகிறோம், புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறோம், மனதால சிந்திக்கிறோம் என்றால் பெருமான் ஒரு பெரிய சுமைய போல இதை நினைப்பாராம். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் கோணடும் நமன்னழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடுதரும் தடங்குன்னமே என்ன அந்த ஒழிவில் காலம்ங்கிற அந்த பதிகத்துல சொல்லும் பொழுது அங்க அதாவது வேங்கடத்துறைவார்க்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார் கட்கேன்னு ஒரு பாசுரம் அங்க தெரிவிக்கிறார். இதை எம்பெருமான் தலையால சுமக்கிறார். ஐயோ, என்னுடைய அடியவர்கள்லாம் வெறுமை என்னிடத்துல வந்து பற்றினாலே போருமே, அதை விட என்னுடைய நாமங்களை வேற வாயால சொல்லிட்டா, எனக்கு கைகளால வேற புஷ்பங்களை வேற சமர்ப்பித்துட்டா, மனசால வேற என்ன சிந்திச்சுட்டாளா, ரொம்ப கடன் வாங்கின மாதிரி அவர் தவிப்பறான். ஐயோ, இத்தனை பண்ணிட்டாலே இவாளுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னு எம்பெருமானத்தை ஒரு பெரிய சுமையாக நினைக்கிறான் என்றெல்லாம் ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை மனதினால் சிந்திக்க என்று, அப்படி எம்பெருமான சிந்தித்தால் மனப்பூர்வோ வாகுத்தரகா என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்க இங்கு தொழுது வாயினால் பாடி என்று சொல்லுவான். என்னன்னா, பகவத் விஷயத்துல உள்ள அளவு கடந்த அன்பினாலே ஒவ்வொரு இந்திரியமும் தனித்தனியே மேல் விழுந்தபடியை சொல்லுகிறது. எம்பெருமான இடத்துல ஆர்வம் அதிகரிக்க என்ன ஆகும்னா, முடியானேயில் கரணங்கள் நம்மாழ்வாரை பத்தி தெரிவிப்பார்கள். நமக்கெல்லாம் கண்ணு காது இந்தந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த தானே செய்யும். மூக்குன்னா நுகரும், காதுன்னா கேட்கும், கண்ணுன்னா பார்க்கும்.
ஆனா ஆழ்வாருடைய கரணங்கள், அவருடைய இந்திரியங்கள் என்ன ஆசைப்படுகிறதுன்னா, கண்ணானது கேட்கணும்னு ஆசைப்படுகிறதாம், காதானது பார்க்கணும்னு ஆசைப்படுகிறதாம். இது கூட உண்டா சுவாமின்னா, ஆழ்வாருடைய இந்திரியங்கள் அப்படி பகவான் இடத்துல மேல் விழுந்து ஆசைப்படுகிறது. உடனே பெருமாள் கேட்டாராம், இதெல்லாம் முடியாதேப்பா, இதெல்லாம் இந்த உலகத்துல நியத்தமா இப்படி இப்படின்னா அப்படி அப்படிதான், காதுன்னா இப்படிதான் இருக்கும், கண்ணுன்னா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் மாத்த முடியாதுன்னா, இல்ல உன்னுடைய சக்தியினால மாற்ற முடியும். நான் எங்க அப்படி மாத்திருக்கேன், எங்க அந்த மாதிரி இருக்குன்னா, ஏன் நீ படுத்து கொண்டிருக்கிற ஆதிசேஷனையே பாரு, அந்த ஆதிசேஷனுக்கு என்ன பெயர்? சக்ஷுஸ்ரவகான்னு பெயர், கட்சவின்னு தமிழ்ல பெயர். அதுக்கு நம்ம கூட சொல்லுவேன் பாம்பு காது. நம்ம ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல பேசி கொண்டிருந்தாலும் யாருக்கோ அந்த விஷயம் காதுல விழுந்துடுத்துனா, ஐயோ அவனுக்கு பாம்பு காது, ரொம்ப சத்தமே போடாத, பேசவே பேசாத, வேற இடத்துல போய் பேசுவோம்னு அப்படிலாம் சொல்லுவோமே. பாம்பு காதுன்னா என்ன? உண்மையில பாம்புக்கு காதே கிடையாது, அதற்கு கண்ணு மட்டும்தான் இருக்கு. அந்த கண்ணே காதுக்கு உண்டான காரியத்தையும் சேர்த்து செய்யுமா. காதாகிற இந்திரியம் கேட்குமா, அந்த கேட்டல்ங்கிறது பாம்புக்கு கண்ணிலேயே எம்பெருமான் வைத்திருக்கிறான். இப்ப அதை காட்டுறார் நம்மாழ்வார். நீ படுத்து கொண்டிருக்கிற அந்த பாம்புக்கு மட்டும் கண்ணாலேயே கேட்கலாம், கண்ணாலேயே பார்க்கலாம்னு ரெண்டு சக்தி இருந்தால், அப்ப ஏன் என்னுடைய இந்திரியத்தை கொடுக்க முடியாது? அத்தை கொடுத்து என்னுடைய இந்திரியங்களாலையும் உன்னுடைய அனுபவத்தை அனுபவிக்கும்படி செய் என்று ஆழ்வார் அப்படி எம்பெருமான இடத்துல பிரார்த்தித்தார். அதே போலத்தான் ஆண்டாளும் இங்க அப்படியெல்லாம் பிரார்த்தித்து இப்படி செய்தால் என்ன ஆகும்னா, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். போய பிழைனா இதற்கு முன்னாடி செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மலமலையான பாப்பம், மூட்டை மூட்டையான பாப்பம். புகுதருவான் நின்றனவும்னா காத்துன்னு இருக்கான், எப்ப இவன் தலையில வந்து விழுவோம், எப்ப இவனுடைய கழுத்தை பிடிப்போம்னு இந்த ஜென்மத்துல இனி மேற்கொண்டு செய்யக்கூடிய பாப்பங்கள் கர்மங்கள் இதெல்லாம் புகுதருவான் நின்றனவும். புகுதருவான்னு அப்படி காத்துன்னு இருக்கு, என்னைக்கு அவன் கழுத்துல வந்து பிடிக்கலான்னு நிறைய கர்மங்கள் அப்படி இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்றவன் அந்த மாதிரி வரிசையில காத்துன்னு இருக்கு. முன்னாடி செய்து சேர்த்து வைத்த பல பல மலையான பாப்பங்கள், இனிமேல் வரக்கூடிய பாப்பங்கள்னு ரெண்டா பிரிச்சுட்டா இது இத்தனை என்ன ஆகுமா, தீயினில் தூசாகும். எல்லாம் நெருப்புல இட்ட பஞ்சு போல உருமாய்ந்து போகும். மூட்டை மூட்டையா பஞ்சு இருந்தாலும் நெருப்பு ஏதானு கேள்வி கேட்குமா? நான் அவ்வளவெல்லாம் எரிக்க மாட்டேன், ஏதோ ஒரு மூட்டை தான் எரிப்பேன் அப்படியா நெருப்பு சொல்லும்? எத்தனை கொண்டு போய் போட்டாலும் மொத்தத்தையும் பஸ்மமாக்கும். அதே மாதிரி கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமர்களும் குறுகில்லார். ஒரு தடவை கேசவான்னு சொன்னால் அனாதி காலமாக செய்திருக்கக்கூடிய பாப்பங்களும் தீயிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் நம்மாழ்வாரும் தெரிவித்தாரே. ஒரு அறை இருக்கு, முழுக்க இருள் மூடி இருந்தது, 1000 வருஷம் அந்த அறை முழுக்க இருள் மூடியே இருந்தது. இப்ப அந்த இருட்டை போக்குவதற்கு என்ன செய்யலாம்? வெளிச்சத்தை உண்டாக்கணும், ஒரு விளக்கை ஏத்தி வைப்போம். 1000 வருஷம் இருள் மூடி இருந்தது, அதனால ஒரு 1000 வருஷம் விளக்கு ஏத்தினாதான் இந்த இருட்டு போய் வெளிச்சம் ஏற்படும். அப்படி உண்டா என்ன? ஒரு க்ஷணத்துல விளக்கு ஏத்தினோம்னா அடுத்த க்ஷணம் இருள் போய் தானே ஆகணும். அதே போல நாம எத்தனை காலம் எத்தனை ஜென்மத்துல எவ்வளவு பாப்பங்களை சேர்த்திருந்தாலும் ஒரு முறை எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லவே, அவனுடைய திருவடிகளை பணியவே, அத்தோடு நம்முடைய அத்தனை கர்மங்களையும் எம்பெருமான் போக்குகிறான். இதைத்தான் வேதமும் தெரிவித்தது. தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே. வேதம் அனைத்துக்கும் வித்துன்னு பார்க்கிறோமே, ஒவ்வொரு பாசுரத்திலையும் வேதாந்த வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டுதான் ஆண்டாள் தெரிவித்துக் கொண்டு வருகிறாள். இப்படி எம்பெருமான பற்றினால் பாப்பங்கள் போகும் என்பதற்கு எங்கு பிரமாணம்? இதோ வேதத்துல இருக்கே. யதா இஷீக தூலம் அப்படின்னா பஞ்சு மூட்டை, அதை கொண்டு போய் அக்னியில சேர்த்தால் எப்படி மொத்தம் உருமாய்ந்து போகுமோ, ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானஹா பிரதூயந்தே, அனைத்து பாப்பங்களும் அப்படியே உருமாய்ந்து போய்விடும். இது ஒரு வாக்கியம் சொல்லித்தான் மற்றொரு வாக்கியம் ததா யதா புஷ்கர பலாச ஆபோன சிருஷ்யந்தே ஏவம் விதி பாபம் கர்மண சிருஷ்யந்தே. இன்னொரு பிரமாணம் சொல்றது, தாமரை இலை அதுல ஜலம் ஒட்டுமா? தாமரை புஷ்பம் ஜலத்துல இருந்து பூக்கிறது, அதனுடைய இலையும் அங்கேயே இருக்கு, ஆனா அதுல நீருடைய சம்பந்தம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நாம செய்திருக்கிற இனிமேல் செய்ய போகிற பாப்பங்களும் எம்பெருமான பற்றினோம்னு சொன்னால் எப்படி அந்த தாமரை இலையில நீர் ஒட்டாதோ, நாம தெரியாமல் செய்யக்கூடிய பாப்பங்களும் நம்மை அணுகாது, நம்மை ஒட்டாது என்ற வேதாந்த வாக்கியம் அதை அடிப்படையாக கொண்டே இங்கு ஆண்டாள் நாச்சியார் இப்படி தெரிவித்தாள். செப்பு விரோதியான பாப்பம் போகைக்கு மனோவாக்காயங்கள் 3ஆலும் அனுபவிக்க வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை. சுவாமி 3 காரியத்தை ஆண்டாள் சொல்லிட்டா. வாயினால் பாடி, மனத்தினால் சிந்திக்க, போய பிழையும். தூமலர் தூவி தொழுது, தூமலர் தூவி தொழுதுனா கையால செய்யணும், வாக்கினால பாடணும், மனசுனால சிந்திக்கணும். சுவாமி எப்படி 3 செய்ய முடியும்? எங்களால அவ்வளவெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னால் வேண்டாம். செப்பு நாக்கு ஒண்ணு இருக்கே, வாய் ஒண்ணு இருக்கே, அந்த ஒன்றினால எம்பெருமான இடத்துல முதல்ல நாமங்களை சொன்னாய்ன்னு சொன்னால் அதுவே வழியாக வழியாக அடுத்தடுத்த படிக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்ப தூயோமாய் வந்து இது அத்தனையும் செய்தோம் என்றால்
போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் மாயனை தாமோதரனை செப்பு என்று இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நம்முடைய எம்பெருமானையே குறித்து தெரிவித்து அந்த எம்பெருமானுடைய பெருமையினாலே நம்முடைய அனாதி காலமான பாபங்களும் போகும். ஆகவே கோபிகையே நீ வருந்த வேண்டாம், நாம என்னமோ உயர்ந்த இந்த காரியத்தை ஆரம்பிச்சால் நம்முடைய பாபங்கள் தடையாக இருந்து கிருஷ்ண அனுபவமே கிட்டாமல் போகுமேன்னு சந்தேகப்பட்டாய கோபிகையே, வேண்டவே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். இந்த எம்பெருமானுடைய நாமங்களை பாடினோம் என்றால் அதனாலேயே நம்முடைய தடைகள் அத்தனையும் போகும், எம்பெருமானுடைய அனுபவம் அவரே நமக்கு கொடுப்பார் என்று கூறி இனி மேற்கொண்டு நோன்புக்கு தயாராகிறாள். அனைத்து கோபிமார்களை எழுப்பணுமே, தான் தனியாக போய் எம்பெருமான அனுபவித்தல்ங்கிறது முன்னோர்கள் செய்யாதது, அவர்கள் செய்யக்கூடாது. கோபிமார்களை முன்னிட்டு கொண்டு பாகவதர்களை சேர்த்து கொண்டுதான் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். அதைத்தான் நாளைய பாசுரத்திலிருந்து தொடங்கி 10 பாசுரங்களிலே 10 பாகவத பெண்களை எழுப்பி கொண்டு மேற்கொண்டு எம்பெருமானை அனுபவிக்க செல்லுகிறாள். அந்த பாசுரங்கள் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மேற்கொண்டு அனுபவிக்கலாம் என்று கூறி இன்றைய நாள் பாசுரத்தை இப்பொழுது அனுசந்தித்துக் கொண்டு ஆண்டாள் நாச்சியாருடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.